ஹாய் ஹலோ பேப்ஸ் எல்லோரும் எப்படி தான் இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே சேஃபாக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புறேன்டா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேக்குக்காக ஒரு ஒன் ஷாட் பார்ப்போம். ஆஃப்டர் லாங் டேஸ் கழிச்சு நம்ம சேனலில் டேக்குக்காக ஒன் ஷாட் போட்டு ஓகேவா. நான் டைப்பிங்கில் வந்து ஒரு ஒன் ஷாட் போட்டிருப்பேன். அது கொஞ்சம் ஹார்ட் வார்மிங்காக இருக்கும். ஸோ அதனால் வாய்ஸ் ஓவர் பண்ண முடியல. பட் ஹார்ட் வார்மிங்கான ஒரு ஸ்டோரி, நார்மலான ஒரு ஸ்டோரி தான். ஸோ மறக்காமல் அந்த ஸ்டோரியை நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்குமே அந்த ஸ்டோரி வந்து பிடிக்கும். ஓகேடா, இப்போ நம்ம வந்து ஸ்டோரிக்குள்ளே அப்படி போகலாமா? அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ் வித் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே, லைட்டாக இன்ட்ரோ மாதிரி பார்த்தோம் அப்படின்னாக்கா, நம்ம டேக்குக்கு 2 பேருமே சின்ன வயசுலேயுமே ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். 2 பேருமே ஒரு பெஸ்டீஸுங்கிற மாதிரி அவ்வளோ ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே. இப்போ நவ் வந்து 2 பேருக்குமே ஏஜ் வந்து 30 ஆகுது. 2 பேருமே வந்து ஓனாக ஒரு கம்பெனியை 2 பேரும் பார்ட்னர்ஸாக இருந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கம்பெனியை 2 பேருமே. ஸோ எப்படி சொல்கிறதுனா, அவங்க அப்பாக்கெல்லாம் வேறு பிஸ்னஸ் இருக்குது. பட் இவங்க வந்து ஒரே ஒரு ஓன் பிஸ்னஸ் இவங்களாக ஸ்டார்ட் பண்ணி 2 பேரும் அதில் பார்ட்னர்ஸாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் 2 பேருமே இப்போ வந்து ஒரே வீட்டில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்றா வீடு வாங்கி 2 பேருமே அந்த வீட்டை ஷேர் பண்ணிட்டு, ஸோ அந்த வீட்டில் தான் 2 பேருமே இப்போ இருக்காங்க. அண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்காங்க, கேர்ள்ஸ் எப்படின்னு தெரியாது. ஆனால் பாய்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரே பெட்ரூமில் தானே வந்து ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் 2 பேருமே வந்து ஒரே பெட்ரூமில் தான் அடிச்சுட்டு பிடிச்சிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ அந்த மாதிரி ஃபன்னாக தான் அவங்க டேஸ் வந்து அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம டேக் வந்து லவ் மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பொண்ணுங்க பசங்க அப்படின்னு கிடையாது. பொதுவாகவே நம்ம டயாங்க்கு வந்து லவ்வில் வந்து இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. அவன் லவ்னால் வந்து பொய்ன்னு நினைக்கிற ஒரு பர்சன், அந்த மாதிரியான ஒரு பர்சன். அதுக்கு வந்து பேக் ஸ்டோரி அந்த மாதிரியுமே இருக்குது. அண்ட் நம்ம ஜேகே பற்றி பார்த்தோம் அப்படின்னாக்கா, அவங்களுக்கு வந்து பொண்ணுக்கு வந்து பிடிக்காது. அந்த விஷயம் வந்து டயாங்க்கு வந்து தெரியும். பட் நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சுனாக்கா நம்ம அதை வந்து பெருசாக கண்டுக்க மாட்டோம். அந்த மாதிரி வந்து பையனும் பொண்ணு, உனக்கு யாரை பிடிச்சிருந்தா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான். நீ ஹாப்பியாக இருந்தால் போதும், எனக்கு தான் லவ் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஆனால் உனக்கு இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி அவருமே வந்து விட்டுட்டார். ஆனால் வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, அவனுக்கு பசங்களை தான் பிடிக்கும் அப்படின்னாக்கா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம டயாங்க்கு வந்து ஓகே, அவனுக்கு பொண்ணை பிடிச்சானா பையனை பிடிச்சானா அவன் நம்ம ஃப்ரெண்டு, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஒரு பர்சன் தான். அந்த மாதிரி ஜேகே வந்து எப்படி சொல்லணும், அவன் கேரக்டர் சொல்லணும் அப்படின்னாக்கா, அவன் வந்து சீரியஸ் ரிலேஷன்ஷிப்பில் இதற்கு இருந்தது கிடையாது. டேட்டுக்கு போவான், ஒரு பர்சன் ஒரு பையன் கூட வந்து டேட்டுக்கெலாம் போவான். பட் டேட் போவானே தவிர அதை தவிர்த்து ஜஸ்ட் எப்படி சொல்கிறது அப்படின்னாக்கா, அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்க சுய நினைவில் இருக்க மாட்டாங்களா. ஸோ அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணி இருக்கும்போது ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் வந்து அந்த பர்சன் வந்து கிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிஸை தாண்டி வேறு எதுவுமே பண்ண மாட்டான். இப்படி தான் இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அப்படின்னாக்கா, ஜேக்கு வந்து ஃபன் பண்ணணும், ஜாலியாக இருக்கணும், சீரியஸ் ரிலேஷன்ஷிப் கூட போக மாட்டாங்க. பட் வந்து அவங்க வந்து டேட் பண்ணுறது, ஊர் சுற்றுறதுக்கு இது பண்ணுறது ஒரு ப்ளே பாய் மாதிரி. பட் ரொம்ப இன்டிமசி ப்ளே பாய் கிடையாது. ப்ளே பாய் ஜஸ்ட் நார்மலாக ஒரு கிஸ்ஸிங் அப்படிங்கிறது ஒரு கேஷுவல் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. மற்றபடி அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது நம்ம ஜேகேக்கு. ஓகேவா, சரி, இவ்வளோ இன்ட்ரோ போதும். நம்ம டேரெக்டாக வந்து மற்ற விஷயத்த வந்து ஸ்டோரிக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். ஓகே, ஜேகே ஃபேமிலி பற்றி சொல்ல மறந்துட்டேன். ஜேகே வந்து வீட்டுக்கு ஒரே பையன், அப்பா அம்மா அண்ட் ஜேகே. அப்பா அம்மா தனியாக இருக்காங்க, அப்பா அம்மா வந்து பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களோட பிஸ்னஸை. ஜேகே தனியாக டேக் கூட இருக்காங்க. ஆனால் டேக் வந்து ஒரு சிஸ்டர் அக்கா இருக்காங்க. ஸோ அவங்க வீட்டில் இருக்காங்க, அவங்க அப்பா அம்மா பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்காங்க. டேங் வந்து ஜேகே கூட சேர்ந்து தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ தான் இவங்களோட இன்ட்ரோ. நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஒரு ஸ்டோரி ஸ்டார்டிங்லேயே நம்ம டயாங்கு தான் ஜேகே போட்டு உலுக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கா எந்திரா டே எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உலுக்கிட்டு இருக்காங்க ஜேகே. டயாங்கா ஒரு 5 மினிட்ஸ், டயாங்க ஒரு 5 மினிட்ஸ்ரா, இப்போ நீங்கள் எந்திரிக்கலன்னு வச்சுக்கேன் விட்டு போய்டும் சொல்லிட்டேன் அப்படிங்க. அப்போது ஜேகே வந்து பரவாயில்ல போ, நான் வேறு ஃப்ளைட் பிடிச்சி வந்துக்கிறேன், இப்போ நீ ஒழுங்கு மரியாதையே வரலன்னு வச்சுக்கேன் அப்படின்னு சொல்லவும், எந்திரிக்க மாட்டேன் போடா அப்படிங்கிற மாதிரியே ஜேகே வந்து படுத்துருக்காங்க. நம்ம டே வந்து ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஜேகே மேலே ஃபுல்லாக ஊற்றவும், ஐயோ ஆமாம் அப்பா அப்படின்ட்டு ஜேகே எழுந்து உட்கார, டயாங்கு மூடிட்டு ஒழுங்கு மறந்தே கிளம்பி வா, அவ்வளோதான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும், உனக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஜேகே வந்து அடுத்து தேங்க என்ன பண்ண போகிறான்னு தெரியும். ஸோ அதனால் வேகமாக எழுந்து போயிட்டு அவன் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெடி ஆகி வராங்க. உன் ட்ரெஸ்ஸை கூட நான் தான் எடுத்து வச்சேன், உன் பாஸ்போர்ட்டு எல்லாத்தையுமே நான் தான் எடுத்துகிட்டு வச்சேன். அட்லீஸ்ட் ஒரு குளிச்சு கிளம்புறதுக்கு உனக்கு இவ்வளோ அல்ப்பாக இருக்கா, அதையும் நான் தான் பண்ணி விடணுமா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, பண்ணி விட்டால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு போட உன் பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தனை கூப்பிட்டு வந்து பண்ணி விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து ஜேகே கிட்டே சொல்லவும், ஜேகே வந்து சிரிச்சுக்கிட்டே அவன் போயிட்டு ரெடி ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு நார்மலாக வந்து ஒரு டிஷர்ட்டும் அதுக்கு மேலே சின்னதாக கோட் மாதிரி, டிஷர்ட்டுக்கு ஒரு ஷர்ட் மாதிரி போடுவாங்கள்ல மேலே ஃப்ரீயாக வெட்டின மாதிரி, அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு நார்மலாக ஒரு ஃபார்மில் ஒரு பேண்ட்டு போட்டுட்டு ஒரு ஷூ ஒன்று போட்டுட்டு வந்து எப்பவுமே வந்து கையில் வந்து ஹெட் தொப்பி இது வச்சுருப்பாங்க, கேப் வச்சுருப்பாங்க. ஸோ அதை எடுத்துக்கிட்டு கூலிங் கிளாஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாட்ச் எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு வாலெட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவனோட பேக் எடுத்து மாட்டிக்கிறாங்க. என்ன முடிஞ்சா
முடிஞ்சு அப்படின்ட்டு ஜேகே வேக வேகமாக கிளம்ப டேங்கும் வந்து ஜேகேவுடைய பேக்கும் சரி அவனுடைய பேக்கும் சரி அந்த ட்ரோலியை ஜேகே டேங்க் தான் வந்து கீழே வரைக்குமே எடுத்துகிட்டு போயிருப்பார். ஜேகேமே வேக வேகமாக கீழே இறங்கி போயிட்டு சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே இப்போ வந்து காரை ட்ரைவ் பண்ணிவிட்டு நேராக வந்து ஏர்போர்ட் தான் போகிறாங்க. ஸோ ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு காரை வந்து ஏர்போர்ட்டில் விட்டுட்டு அதுக்கு வந்து மணிக்கு பே பண்ணிவிட்டு நேராக வந்து போர்டிங் பாஸ் பண்ணுறதுக்காக அந்த பிளேஸ்க்கு தான் வந்து போகிறாங்க. ஃபைனலாக அந்த வந்து போர்டிங்குமே வந்து பாஸ் பண்ணிவிட்டு 2 பேருமே வந்து லக்கேஜ் எல்லாம் போட்டுட்டு உள்ளே இப்போ வந்து ஃப்ளைட்டில் போயிட்டு உட்காந்துருக்காங்க. ஜேகே தான் அணியாக எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கான். டேங்க் வந்து ஜேகேவே ஒரு மாதிரி கேவலமாக லுக் விடுறான். ஜேகே ஏன்டா அப்படி பார்க்குற? எனக்கு என்னவோ நீ என்னை வந்து வெக்கேஷனுக்கான்னு கூப்பிட்டது நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக எனக்கு தெரியல, ஏதோ நீ என்ஜாய் பண்ணுறதுக்கு போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்ல. சேச்சா அப்படிலாம் இல்லை மச்சான், 2 பேருமே வந்து வெக்கேஷனுக்கு தான் போகிறோம், 2 பேருமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, முக்கியமாக உனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குல்ல, ஸோ அதனால தான் மச்சான் போகிறோம் அப்படின்னு சொல்ல. இல்லையே எனக்கு நம்புற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவே கொடுக்குறோன்னு பார்க்குறாங்க. ஜேகே வந்து அப்படிலாம் இல்லைடா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து உட்காந்துருக்காங்க. சின்ன ஃப்ளாஷ்பேக் பார்த்தோம் அப்படின்னாக்கா டேக்குக்கு 2 பேருமே வந்து இப்போ வந்து தாய்லாந்து வந்து போயிட்டுருக்காங்க. ஒரு வெக்கேஷன் மாதிரி போயிட்டுருக்காங்க. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வந்திருக்கும். ஸோ கண்டினியூஸாக ப்ராஜெக்ட் வரும். கொஞ்சம் ஒரு மாதிரி டேங்க்குமே வந்து ஒரு மாதிரி மைண்ட் வந்து கொஞ்சம் டிப்ரெஸ்டு அந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி எல்லா விஷயத்துக்கும் கோவப்படுறது, ஸோ அந்த மாதிரி இருந்திருப்பார். ஜேகே வந்து கோவப்படுற பர்சன் தான் கிடையாது, ஒரு கூலான பர்சன் தான். இருந்தாலுமே அவருக்கும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஜேகே வந்து ஒரு நாள் கிட்ட சொல்லியிருப்பாங்க, நம்ம வெக்கேஷனுக்கு வந்து போகலாம், இப்போ ஃபேமஸாக இருக்கிற பிளேஸ் வந்து தாய்லாந்து தான், ஸோ நம்ம தாய்லாண்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல டேங்குமே வந்து சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி வெக்கேஷன் தானே கூப்பிட்றான் ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ 2 பேருமே கிளம்பி தாய்லாண்டுக்கு தான் வந்து போகிறாங்க, வெக்கேஷனுக்காக வந்து போகிறாங்க. அதை வந்து இப்போ தாய்லாண்டு அப்படிங்கும்போது தெரியும், பையன் வேறு வந்து பொண்ணுங்கள் பிடிக்காத ஒரு பர்சன். ஸோ தாய்லாண்டு போகிறாங்க. இவன் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறத பார்க்கும்போது டேக்கே வந்து சந்தேகமாக இருக்குது, இவன் என்னத்துக்கு இப்போ தாய்லாண்டு போகிறான், அங்கே போயிட்டு பசங்களை சைட் அடிக்க போகிறானா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம டேக் வந்து ஃபீல் ஆகுது. இப்போ வந்து அந்த வெக்கேஷனுக்காக தான் நம்ம டேக்குக்கு 2 பேருமே இப்போ வந்து கிளம்பி போகிறாங்க. இப்போ வந்து ஒரு 3-4 ஹவர்ஸ் ட்ராவலுக்கு அப்புறமா இப்போ ஏர்போர்ட் வந்து அங்கே போயிட்டு தாய்லாந்து ஏர்போர்ட்டில் போயிட்டு இறங்கிட்டாங்க. அங்கே வந்து இப்போ வந்து இவங்க வந்து சோலோவாக தான் போகிறாங்க, எந்த ஒரு ஏஜென்ட் மூலியமாகவோ ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. நார்மலாக சோலோவாக டூரிஸ்ட் மாதிரி போகிறாங்க. ஏன்னா அங்கே போகிறதுக்கு விசா கிடையாது இல்லை, ஸோ அதனால் வந்து நார்மலான ஒரு இதில் தான் வந்து போகிறாங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு சும்மா சுற்றி பார்க்குறதுக்கு வந்து அப்படியே வந்து போகிறாங்க. இப்போ போய் அங்கே போய் இறங்கினோடனே அவங்க வந்து டாக்ஸி வந்து புக் பண்ணுறாங்க 2 பேருமே. ஸோ டாக்ஸியில் போயிட்டு ஒரு ஹோட்டலில் போயிட்டு அப்படியே வந்து இறங்குறாங்க. ஹோட்டல் போயிட்டு 2 பேரும் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு இப்போ ஜங்குக் நீ எந்த ப்ளேஸ் புக் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். ஐலாண்டா ஆமாம், இங்கே ஒரு பெரிய ஐலாண்ட் ஒன்று இருக்குது, ஸோ அந்த ஐலாண்டு தான் நான் வந்து ஒரு 5 டேஸ்க்கு வந்து புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லவும், ஐலாண்டுன்னு சொல்கிற அதை விட்டு வெளியே வர முடியாது, வர முடியாதுடா, ஒரு போட்டில் வந்து இவ்வளோ 20 மெம்பர்ஸ் இந்த மாதிரி போகிறாங்க, ஸோ அவங்களோட சேர்ந்து தான் நம்ம போகிறோம். ஓ டோட்டல் மச்சான் எல்லாமே வந்து பசங்க தான், அதனால் நம்ம வந்து போயிட்டு நம்ம வந்துடலாம், ஜஸ்ட் என்ஜாய்மெண்ட்டுக்காக தான், அங்கே போனால் ஒரு மாதிரி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கும், அண்ட் வந்து மொபைல் அண்ட் நெட்ஒர்க் எதுவுமே கிடைக்காது, ஸோ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல டைமே வந்து சரின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு வந்து ரெடி ஆகிறாங்க. இப்போ வந்து அந்த பிளேஸ்க்கு ஏன்னா அதுக்கு வந்து புக் பண்ணியிருப்பாங்க ஜேகே, அதுக்கான மெசேஜ் வந்திருக்கும். ஸோ வந்து இன்றைக்கி வந்து நம்ம கிளம்புறோம், இப்போ வந்து வந்து நைட்டு கிளம்பி மார்னிங் வந்து 2 பேருமே வந்து அரைவ் ஆகிருப்பாங்க. ஸோ 2 பேரும் மார்னிங் வந்து ஒரு 10 o'clock போல் அப்படி சொல்கிறதுனா, இப்போ நைட் வந்து ஒரு 3 அந்த மாதிரி கிளம்பினாங்கன்னா மார்னிங் வந்து ஒரு 8-9 போல் வந்திருப்பாங்க. இப்போ ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டுலாம் பண்ணிவிட்டு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டுட்டு அவங்க வந்து ரெடியாகி உட்காந்துருக்கவே இப்போ வந்து ஒரு 12 அந்த மாதிரி வந்து ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து 1 மணிக்கு தான் நான் வந்து புக் பண்ணியிருக்கேன், ஸோ நம்ம போகலாம், டைம் ஆகிடுச்சு, பக்கத்தில் தான் அப்படின்னு சொல்லுவோம். டைமே வந்து சரி ஓகே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ 2 பேருமே வந்து கிளம்பி அந்த பிளேஸ்க்கு போகிறாங்க. ஸோ ஒரு 5 டேஸ்க்குள்ள லக்கேஜ் மட்டும் பேக் பண்ணிவிட்டு பேலன்ஸ் எல்லாம் அந்த ரூம்லேயே வச்சுட்டு 2 பேரும் அப்படியே கிளம்பி போகிறாங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க, கிளம்பி அப்படியே வந்து அந்த பிளேஸ்க்குமே வந்து போகிறாங்க. அங்கே எல்லாருமே வந்து ஷார்ட்ஸு டிஷர்ட் மீன்ஸ் ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட்டு, ஸோ அந்த மாதிரி தான் வந்து அங்கே உள்ள பசங்கள்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து டேங் வந்து ஒரு லாங் ஃபுல் ஹேண்டு டிஷர்ட்டுமே அண்ட் ஒரு ட்ராக் பேண்ட் மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம டேங் ஜேகேமே அப்படி தான் அந்த லலாங் ஸ்லீவ் வச்சு அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ நேராக வந்து அந்த பிளேஸ்க்குமே வந்து போகிறாங்க. 20 மெம்பர்ஸ் ஆட்ட இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து அந்த போட்டில் வந்து ஏறிட்டாங்க. நம்ம டேயுமே வந்து அந்த ஷிப்பில் வந்து ஏறிட்டாங்க. டேக்குக்கு 2 பேருமே ஏறிட்டாங்க. ஜேகே ஃபஸ்ட்டு ஏறிட்டு டேக்கு வந்து கை கொடுக்குறாங்க. அங்கே உள்ள பசங்க வந்து எல்லாத்தையுமே நோட் பண்ணுறாங்க. ஏன்னா ஆக்சுவலி அங்கே உள்ள பசங்க எப்படின்னாக்கா ஒரு குரூப் ஆஃப் பாய்ஸ் மட்டும் தான் அங்கே போக முடியும். அது வந்து என்ன வந்து ரூல்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னாக்கா பொண்ணுங்க அந்த ஐலாண்டுக்கு வந்து வரக்கூடாது. இது வந்து பசங்க மட்டும் தான் அந்த ஐலாண்டுக்கு போவாங்க. அது வந்து ஒரு லவ் ஐலாண்ட் அந்த மாதிரி வந்து அதை சொல்லுவாங்களாம். ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் வந்து விஜய்க்கு வந்து டேக்கிட்டே சொல்லலை. அது வந்து ரொம்ப ஃபேமஸான ஐலாண்ட் தான். அந்த ஐலாண்டுக்கு வந்து கப்புள்ஸ் மட்டும்தான் வர முடியும். அது வந்து பொண்ணுங்களை வந்து கூட்டிகிட்டு வரக்கூடாது. அந்த மாதிரி கப்புள்ஸ் தான் வருவாங்க. அதே மாதிரி அங்கே வந்து அவங்க வந்து பார்ட்னரோட மட்டும்தான் வரணும். ஸோ அதனால தான் ஜேகேக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை, அப்படி அந்த லவ் ஐலாண்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்ட்டு. ஆனால் அவனுக்கு வந்து யாரையுமே கூப்பிட்டு போடுறதுல இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது.
அதனால தான் வந்து டேட் வந்து வெக்கேஷன் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லி பயப்பில் வந்து அந்த லவ் ஐலாண்டில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக இப்போ அந்த ஐலாண்டுக்கு நம்ம ஜேகே கூட்டு போகிறாங்க. ஸோ அதனால தான் எல்லோரும் பார்ட்னரோடு இருக்காங்களான்ட்டு அவங்களுக்கு அங்கே உள்ளவங்களாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஜேகே வந்து வேணும்னே டேயோட கையை பிடிச்சிக்கிறாங்க. டே வந்து கண்டுக்கல. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஹேண்டை பிடிச்சிட்டு போடுறது எல்லாம் சாதாரண விஷயம் தானே. ஸோ அதனால பெருசாக டேங்க் வந்து கண்டுக்கல. ஜேகே வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த ஷிப்பில் தான் போயிட்டு இருக்காங்க. நார்மலாக எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டு சொன்னாங்க. ஃபன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த நடுக்கடலில் போகும்போதே பாட்டில் ஓப்பன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஃபன்னாக போயிட்டுருக்கு. டேங்க் போய் ஒரு மாதிரி ஓகே நல்லா தான் இருக்குது. டேங்க் எப்படி சொல்லலாம் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட். அதே ஜேகே ஆப்போசிட் அவர் எக்ஸ்ட்ரோவர்ட் பேசிகிட்டே இருப்பான். டேங்க் அவ்வளோ பேச மாட்டான். ஆனால் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த அட்மாஸ்பியர் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ டே வந்து என்ஜாய் தான் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு அந்த ஐலாண்டுக்குமே வந்து போயிட்டாங்க. ஸோ அந்த ஐலாண்டை போய் இறங்கினோடையும் இப்போ வந்து அந்த ஷிப் வந்து தனியாக ஒரு ஓரமாக கரை ஒதுங்கிடுச்சு. ஷிப் அங்கேயே தான் இறங்க போகாது. அதான் தனியாக வந்து கரை ஒதுங்கிடுச்சு அந்த ஷிப்பு. இப்போ வந்து டேவும் ஜேக்கும் வந்து போகிறாங்க. ஸோ ஆளுக்கு யார் யார் அந்தந்த கப்புள்ஸ் வந்து தனித்தனியாக வந்து டென்ட் போட்டுக்கணும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஜேக்கும் சரி டேங்கும் சரி டென்ட் எடுத்து வந்திருப்பாங்க. அது ஒரு ப்ளேஸில் 2 பேருமே வந்து அப்படியே கப்புள்ஸாக எல்லாருமே வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. கட்டியெல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஃபைனலி அந்த டென்ட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க லக்கேஜ் எல்லாத்தையும் போட்டுட்டு எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு அந்த டென்ட்டுக்குள்ளே போயிட்டு எல்லாருமே கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. டே வந்து நல்லதாக இருக்குடா இந்த ஐலாண்டு. நம்ம இந்த ஐலாண்டில் தொலைஞ்சாக்கா என்ன வச்சாங்க அப்படின்னு கேட்க, ஐலாண்டில் தொலைஞ்சாக்கா திருப்பி போகிறதுக்கு வழியே இல்லை. சுற்றி பார்த்தியா போனால் இந்த கடல் வழியாக போகணும், அப்படி இல்லையா அந்த காட்டு வழியாக போகணும். காட்டு வழியாக போனாக்கா வழி தெரியும்னு நினைக்கிறேன். வழி தெரியவே தெரியாது. நம்ம சுற்றி ஒரே பிளேஸில் தான் வர்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி அவனுமே வந்து நார்மலாக வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ ஜாலியாக அங்கே ஃபன் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஸோ அப்படியே தான் உங்கள்கிட்ட அந்த டேஸ் வந்து போயிட்டு இருக்கு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே போயிட்டு வந்து எல்லாருமே வந்து எப்படி சொல்லணும் ஒரு அந்த ஒன் டே நைட்டு வந்து அந்த டே நைட்டு வந்து எல்லாருமே வந்து தூங்கிட்டாங்க. ஆக்சுவலி டயர்ட்னஸில் வந்து ஏன்னா அங்கே ஷிப்லேன்னு இந்த ஐலாண்டுக்கு வரத்துக்கே அந்த ஒன் டே ஆகிருக்கும். நைட் ஆகிடுச்சு. ஸோ நைட்டு தான் ஒரு 7 போல் தான் டென்ட் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே படுத்து தூங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே ஆனோடையும் அங்கே உள்ள பசங்க எல்லாருமே வந்து அப்படி மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அது எப்படி சொல்லணும்னா அந்த டாப்ஸ் எல்லாருமே வந்து மீன் பிடிக்கிறாங்கன்னு சொல்லலாம். பாட்டம்ஸ் எல்லாருமே கரையில் அடிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி ஜேகே வந்து நான் மீன் பிடிக்கிறேன் நின்றுட்டு அப்படின்னு சொல்லவும் ஏன்னா டேக்கு வந்து நீச்சல்லாம் அவ்வளோ தெரியாது. ஸோ அதனால் டேங்க வந்து ஜேகிட்ட சரி அப்படிங்கிறாங்க. ஜேகேமே வந்து அப்படியே மீன் பிடிக்கிறதுக்கு வந்து கடலுக்கு வந்து போயிட்டு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. டேங்குமே வந்து நின்றுக்கிட்டு அப்படியே ஜேகே பார்த்துட்டே இருக்காங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு சுற்றி வீடியோ எடுப்போமே அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஜேகே போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வராங்க. எல்லாருமே ஃபயர் பற்ற வச்சுட்டு அந்த மீனை வந்து எல்லாருமே வந்து அப்படியே ஃப்ரை பண்ணி அப்படியே அவங்க பார்ட்னர்ஸ்க்கு ஊட்டி விட்டுட்டு ஸோ அந்த மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க அந்த பார்ட்னர்ஸுக்கு ஊட்டி விடும்போது தான் ஜேகே வந்து டேக் வந்து பார்க்குறாங்க. இவங்க என்ன வியர்டாக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ டே வந்து ஜேகே வந்து டே கிட்ட டே இந்த அப்படிங்க எனக்கு ப்ரான் பிடிக்கணும் இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம். டேமே வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி அதை வாங்கிக்கிறாங்க. அப்போது வந்து என்ன தோணுதுன்னா நம்மள தானே இப்போ ஜேகே கையால் வாங்கிட்டோம். ஜேகே நமக்கு தானே ஊட்டி விட்டாங்க. ஸோ இப்போ இது கேஷுவல் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே பைப்புலேயும் வந்து விட்டுறோம். அப்படியே அந்த டைம் ஸ்கிப் ஆகுது. எல்லாருமே ஜாலியாக ஃபன் பண்ணிட்டாங்க. கேம் ப்ளே பண்ணிவிட்டு ஸோ அந்த மாதிரி வந்து ஃபன் பண்ணியிருக்காங்க அன்றைக்கி. அங்கே வந்து இப்போ வந்து அப்படியே நைட் ஆகுது. நைட் ஆனோடனே ஃபயர் கேம்ப் அந்த ஃபயர் கேம்ப்லாம் வச்சு எல்லாருமே வந்து அந்த ஃபயர் கேம்ப் கிட்டே முன்னாடி உட்காந்துக்கிட்டு சாங் பாடிக்கிட்டு அந்த மாதிரி மாற்றி சாங் பாடுங்க நீ பாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சன்ஸாக வந்து அப்படியே நம்மளாம் வந்து சாங் பாடி அந்த மாதிரி வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் அந்த நைட்டுமே போகுது. ஒரு சிலர் வந்து அந்த ஃபயர் ஒர்க்கிட்டே வந்து தூங்கிடுறாங்க. ஒரு சிலர் வந்து டென்ட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. டேங் வந்து ஜேகே மேலே அப்படியே சாஞ்சு தூங்கிடுறாங்க. ஜேகேமே வந்து டேங்கை வந்து அப்படியே லிஃப்ட் பண்ணி அவன் டென்ட்டுக்குள்ளே போயிட்டு அப்படியே வந்து படுக்க வச்சிடுறாங்க. இப்படி நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டேயுமே அவங்க வந்து இது பண்ணுறது ஜாலியாக விளையாடுறது. ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுடைய அந்த பீச்சு தண்ணியிலே நின்று விளையாடுறது அண்ட் நிறைய கேம்ஸ் இது பண்ணுறது எல்லாமே வந்து அவங்க வந்து அந்த இதில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதையுமே வந்து இவங்க எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. இப்படியே வந்து ஒரு 3 டேஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும்னு சொல்லலாம். அவ்வளோ என்ஜாய்மெண்ட் அது மட்டும்தான். அதை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஃபன்னிங் என்ஜாய்மெண்ட். ஸோ அந்த மாதிரி பீச்சில் நீச்சல் அடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபன் மூமெண்ட்ஸ் வந்து அங்கே நடக்குது. எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து அவங்க வந்து எப்படி சொல்கிறதுனா அந்த காட்டுக்குள்ளே பின்னாடி பக்கம் போகிறது அப்புறம் திரும்பி வெளியில் வருது அந்த மாதிரி நிறைய ஃபன்னான விஷயங்கள்லாம் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ வந்து 3 டேஸ் தாண்டிடுச்சு. அன்றைக்கி நைட்டு வந்து எல்லாருமே அதே மாதிரி ஃபயர் ஒர்க் போட்டுட்டு அப்படியே சுற்றி எல்லாருமே வந்து உட்காந்துருக்காங்க. அதில் வந்து ஒரு பர்சன் வந்து கிட்டார் வந்து ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. அப்போ இன்னொரு பர்சன் சொல்கிறாங்க நம்ம வந்து ஏன் ட்ரூத் ஆர் டேர் விளையாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லாருமே வந்து இது நல்லா தானே இருக்குது இந்த ஐடியா நம்ம விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசவும் ஓகேன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் ட்ரூத் ஆர் டேர் வந்து ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே இவ்வளோ பேர் இருக்கும் அதை எப்படி ப்ளே பண்ண முடியும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஒரு பாட்டிலில் வந்து எல்லாருடைய நேமையே வந்து எழுதி போட்டுட்டு அண்ட் வந்து அவங்க வந்து என்ன வந்து ட்ரூத்னாக்கா என்ன பண்ணணும் டேர்னா என்ன பண்ணணும் அதையுமே வந்து அப்படி வந்து
ஒரு பர்சன்ஸும் வந்து தனித்தனியாக வந்து இப்படி எழுதி அதில் போட்டு நிறைய ட்ரூத் டேர் நிறைய எழுதி போட்டிருக்காங்க. டேர்னால் இது பண்ணணும், ட்ரூத்னால் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து எழுதி வந்து போட்டிருக்காங்க. ஸோ அப்படியே வந்து இவங்க எல்லாருமே வந்து அந்த பாட்டில்லாம் அந்த இதெல்லாம் வச்சு அந்த பேப்பர் எடுக்கிற மாதிரி அந்த பேப்பர்லாம் எடுத்து ஒரு பர்சன் பேர் வருது, ஒருத்தவங்க ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து மற்றவங்க வந்து ஃபன்னாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து அப்படியே அந்த பேரில் அந்த இதில் வந்து ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி பேர் வருது. ஜேகேன்னு வந்த உடனே ஜேகே வந்து அப்படி பார்க்குறாங்க. அப்போ இன்னொரு அந்த எடுத்தாங்கல்ல அவங்க வந்து சொல்கிறாங்க ட்ரூத்தா டேரா அப்படின்னு கேட்கவும் ஜேகே வந்து உடனே ட்ரூத் சொன்னால் உண்மையை சொல்லணும், நம்ம டேர் சொல்லுவோம், இது ஃபன்னாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேர் அப்படிங்கிறாங்க. டேருன்னு சொன்னோடனே ஓகே உனக்கு வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறவங்களை வந்து நீ வந்து கிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். லெஃப்ட்டில் வந்து இந்த ரைட் சைடு தான் வந்து நம்ம இருந்திருப்பாங்க, லெஃப்ட்டில் வந்து இன்னொரு பர்சன் இருந்திருப்பாங்க. ஓகே அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்து அப்படியே திரும்பி அந்த பர்சனோடைய லிப்ஸில் வந்து நார்மலாக ஒரு பச்சைக்கான ஒரு கிஸ் வச்சு எடுத்துடுறாங்க. ஜேகே வந்து டேங் வந்து தெரியும்டா உன் ஐடியா என்னென்னு எனக்கு தெரியும்டா, நீ இதுக்கு தாண்டா வந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து அவனை பார்த்துட்டு இருக்காங்க. வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி அதில் திருப்பி வந்து அந்த பாட்டில் பேர் எடுக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து டேங்க் வந்து வருது. டேங்க் வந்தோடனே வந்து டேருன்னு சொன்னாக்கா இதேமாதிரி ரொம்ப அதாக பண்ண விட்ருவாங்க. நம்ம ட்ரூத் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூத்து அப்படிங்கிற மாதிரி வந்து டே சொல்லுவோம். அப்போது அந்த இதில் வந்து வந்திருக்கும் அந்த ட்ரூத்தில் வந்து எழுதியிருக்கும் நீங்கள் வந்து இது வரைக்கும் வந்து லவ் பண்ணியிருக்கீங்களா, உங்களோட ஃபஸ்ட் லவ் யார் அப்படிங்கிற மாதிரி அதில் வந்திருக்கும். டேமே வந்து ட்ரூத்தானே சொல்லணும், எனக்கு ஃபஸ்ட்டு லவ்னு யாரும் இருந்தது கிடையாது, இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணது கிடையாது, எனக்கு லவ்வில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓகே அப்படிங்கிற மாதிரி திருப்பி வந்து அந்த கேம் வந்து ப்ளே ஆகுது. அகைன் வேறு பர்சன்ஸ் கிட்ட அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்குது. ட்ரூத்து டேரு அந்த மாதிரி வந்து அப்படியே போயிட்டு இருக்குது. இப்போ வந்து இன்னொரு பர்சன் கிட்ட அப்படி வருது. அவங்க வந்து டேருன்னு வந்து சொல்கிறாங்க. அந்த டேரில் என்னன்னாக்கா உனக்கு எந்த பர்சனை வந்து பிடிச்சிருக்கோ அந்த பர்சனை வந்து நீ வந்து ஹக் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வந்து நீ அவங்களை வந்து கிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அந்த பர்சனும் என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு வந்து வந்ததுலேருந்து இந்த டே மேலே ஒரு கண்டு அந்த பையனுக்கு. ஸோ டே மேலே ஒரு கண்டுங்கவும் அவனுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கும். ஓகே நம்ம டே வந்து நம்ம வந்து இது பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அங்கே ஒரு அந்த கிரே கலர் டிஷர்ட் போட்டிருக்காங்க அந்த பையன் சொல்லவும் எல்லாருமே பார்க்குறாங்க. அது நம்ம டயாங்கு தான். ஜேகே வந்து அப்படி அடியாத்தி அப்படிங்கிற மாதிரி டேயும் வந்து பார்க்குறாங்க. டேக்கு வந்து நானா அப்படின்னு கேட்க ஏதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்போது வந்து அந்த பையன் வந்து கொஞ்சம் கேர்லிஷ் மாதிரி இருப்பான். ஸோ அந்த மாதிரி பர்சன் அவன் வந்து ஒரு மாதிரியாக வந்து டேக்கு நடந்து வரான். டேக்கு வந்து காண்டாது ஜேகே கை பிடிச்சிட்டு விட்டேன், நமக்கு ஏதாச்சும் பேசிட்டாதரா கம்முனரி அப்படின்னு சொல்லுவோம். ஜேகே டேம் வந்து அப்படியே அமைதியாக ஜேகே பார்த்து முடிச்சுட்டு இருக்காங்க. ஜேகே வந்து டே இங்கே நம்ம வேறு இடத்துக்கு வந்திருக்கோம், ரொம்ப வேணாம் அமைதியாரி அப்படின்னு சொல்லவும் டே வந்து என்னால் அமைதியாக இருக்க முடியாது, ஏன்னா யாருமே நான் கிஸ் பண்ண அலோவ் பண்ண மாட்டேன், எனக்கு இதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காண்டாக ஜேகே வந்து தான் கையை பிடிச்சி காம் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த பர்சன் வந்து கிட்ட வந்து டேவுடைய நெக் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறது கிட்ட போகிறாங்க. அவ்வளோதான், ஒரு புஷ் தான். அந்த பையன் போயிட்டு அப்படியே கீழே விழுந்துடுறான். எல்லாருமே வந்து இது ஜஸ்ட்டு கேம் தானே அப்படின்னு சொல்லணும். கேம் கூட என்னை யாருமே டச் பண்ணக்கூடாது, அதுவும் உங்களை மாதிரி ஒருவருப்பாக இருக்கிறவங்களும் என்னை சுத்தமாக டச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் ரூடாக வந்து பேச. அவ்வளோதான். அங்கே வந்து ஒரு ஹெட் இருப்பான், அவன் பேர் வந்து ஜாக்கு. ஸோ எனக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சு. அவன் போய் நேராக போயிட்டு டேவோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு சின்ன கேயாக அருவருப்பா, இப்போ நீ அந்த மாதிரி தானே வந்திருக்க, நீயும் உன்னுடைய பார்ட்னர் கூட தானே வந்திருக்க, அப்போ நீயும் கே தானே, அது என்ன கே அருவருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க ஜேகே வந்து டேங் வந்து ஜேகே திரும்பி பார்க்குறாங்க. ஜேகே வந்து டேங் நான் எல்லாத்தையும் அப்புறமா சொல்கிறேன், சண்டை வேணாம் அப்படின்னு சொல்லுவோம். டேங் வந்து என்ன சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சனை முடிச்சு பார்க்க, ஆமாம் இவன் ஆள் தானே, அப்போ நீ கே தானே, இங்கே கப்புள்ஸ் மட்டும் தான் வர முடியும், அப்போ நீ வந்து ஒரு ஆளோடு வந்திருக்க அப்படின்னாக்கா அப்போ நீ கே தானே, நீயே ஒரு கேயாக இருந்துட்டு மற்றவங்களை பற்றி நீ தப்பாக பேசுறியா அப்படின்ட்டு அவன் அடிக்க போக, அப்போ ஜேகே ஒரு நிமிஷம் பாஸ், ஒரு நிமிஷம் அவன் கொஞ்சம் இதாக இருக்கான், நான் அவனை காம் பண்ணி போட்டுறேன், நீங்கள் ஒரி பண்ணாதீங்க அப்படின்ட்டு டேங்கை வந்து அங்கேருந்து வந்து அழைச்சிட்டு போயிடுறாரு. ஆனால் இங்கே உள்ள பர்சன்ஸ் எல்லாத்துக்குமே பயங்கர கோவம் வருது. டே மேலே பயங்கரமாக அந்த கோவம் வருது. இப்போ நேராக ஜேகே வந்து டென்ட்டுக்குள்ளே டே அழைச்சிட்டு போகிறாங்க. ஜேகே டேங் ஒன்றி ஜேகே இங்கே என்ன நடக்குது, ஒழுங்காக உண்மையை சொல்லிவிடு, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவோம். ஜேகே வந்து இல்லை டேங், இது வந்து ஒரு லவ் ஐலாண்ட், இங்கே வந்து எல்லாருமே கப்புள்ஸாக தான் வருவாங்க, எனக்கு இங்கே வரணும் ரொம்ப நாள் ஆசைடா, ஸோ அதனால தான் நான் அவனை அழைச்சிட்டு வந்தேன், என்னை தப்பாக எடுத்துக்காத, ஐம் சாரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஐலாண்டுக்கு என்ன எதுக்கு நீ அழைச்சிட்டு வந்தேன், நான் உன் ஃப்ரெண்டு, நான் ஒன்றும் பார்ட்னர் கிடையாது, நீ ஒரு நாள் ஒருத்தரை டேட் பண்ணுறல, அவனை யாராச்சும் ஒருத்தரை கூப்பிட்டு வந்திருக்க வேண்டியதானே, என்ன எதுக்கு கூப்பிட்டு வந்தேன், இல்லைடா அது வந்து இங்கே பாரு ஜங்கு, எனக்கு வாயில் நல்லா சினிமா வருது, ஃப்ரெண்டாக போயிட்டேன், என்னால் உன்னை திட்டக்கூட முடியல, ஃபுல்லுங்க கவனம் முன்னாடி நிற்காத, ஒழுங்காக போயிடு, இல்லைடா அது அப்படின்னு சொல்லவும்
ப்ளீஸ் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிக்கோ, இல்லைனா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் இது பண்ணி சொல்கிறாங்க. என்னால் முடியவே முடியாது. இல்லட்டா அவங்க கொஞ்சம் யோசிச்சுப்பாரு, அவங்க எல்லாருமே வந்து இந்த ஊருக்காரங்க, நம்ம மட்டும் தான் வெளியில் வந்திருக்கோம், அதுவும் நான் இங்கே போய் சொல்லி வந்திருக்கேன். இப்போது நீ ஏன் இல்லை நம்ம பார்ட்னர் இல்லைன்னு தெரிஞ்சாக்கா கண்டிப்பாக நம்ம இங்கேயே எனக்கு போக முடியாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, அவங்க இங்கேயே நம்மளை என்ன வேணாலும் பண்ணி தூக்கி போட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, புரிஞ்சுக்கோடா அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். எவ்வளோ சொல்கிறாங்க, கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. ஒரு வழியாக பேசி போட்டு நம்ம பேரண்ட்ஸ்க்கு நம்ம மட்டும் தாண்டா இருக்கும், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேசி ஜேகே வந்து டேங் வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஜேகேக்கு புரியுது நம்ம பண்ணது வந்து தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவனுக்கு வந்து புரியுது. ஓகே அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட சாரி கேட்டு எதாவது நம்ம ஊருக்கு பார்த்துக்குவோம், அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வாய்முட்டா அமைதியாக ப்ளீஸ்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேமி வந்து சரி அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இப்போ நேராக வந்து வெளியில் வந்து போகிறாங்க. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஜாக் கேட்க, இல்லை அவனுக்கு வந்து கேஸை வந்து பிடிக்காது, ஆனால் அவனுக்கு என்ன பிடிக்கும், அதான் வேறு ஒன்றும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவனுமே வந்து கேஸை பிடிக்காது ஆனால் ஒன்று பிடிக்கும் அப்படி தானே, ஆமாம் அப்படின்னு சொல்லவும் அப்போது டேக்கிட்ட வந்து அந்த பர்சன் கேட்குறாங்க. ஜாக் வந்து சரி ஓகே உனக்கு வந்து இவனை பிடிக்குமா என்ன அப்படின்னு கேட்க டேமி வந்து பிடிக்கும், சரி பிடிக்கும், அப்போ நாங்கள் சொல்கிறத நீ பண்ணுறியா அப்படின்னு கேட்கவும் அந்த பர்சன் வந்து டே வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. நான் சொல்கிறத நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் 2 பேரும் லவ்வர்ஸ்ன்னு நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் உசுரோட கரவுதுங்களா, அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன் நீங்கள் வந்ததுக்கு அடையாளமே தெரியாமல் மாற்றிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவனுமே வந்து என்ன அப்படிங்கிற பார்க்குறாங்க. நேராக வந்து ஒரு பையன் வந்து ஜேகேயோட டென்ட்டுக்குள்ளே போயிட்டு அவங்களோட 2 பேரோட பேக் எடுத்து வராங்க. அதில் தான் அவனுடைய பாஸ்போர்ட் எல்லாமே அதில் தான் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து வந்துட்டு நாங்கள் சொன்னதை நீ பண்ணால் மட்டும்தான் நீ ஊருக்கு போக முடியும், அதுவும் முழுசாக போக முடியும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன் பாஸ்போர்ட்டை இங்கேயே கிழிச்சு போட்டு போயிடும் அப்படின்னு சொல்லவும் அவனுக்கு வேறு வழி தெரியல. ஜேகிட்டே அங்கே வந்து சின்ன பண்ணும் அப்படின்னு கேட்க இந்த 2 பேரும் பார்ட்னர்ஸ் தானே, டேமி வந்து ஆமாம் அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு சொல்ல அப்போது ஒன்றும் கிடையாது, இந்தா சிம்பிளாக இதில் ஒரு சைன் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அதை எடுத்து படித்து பார்த்துட்டு சைன் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். அது ஃபுல்லாக தாயில் எழுதிருக்கு. இல்லை எனக்கு புரியல அப்படின்னு சொல்லுவோம். அப்போது வந்து பக்கத்தில் ஒரு பையன் வந்து அதை படித்து காட்டுறாங்க. ஒன்றுமே இல்லை, ஒரு சின்னதாக ஒரு இதுதான் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். உனக்கு தெரியும்ல தாய்லாண்டில் கே மேரேஜ் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அது வந்து இங்கே வந்து லீகல். ஸோ இப்போ நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேருக்கு கல்யாணம் ஆகிறதுக்கான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் தான் இது. இதில் நீ மட்டும் சைன் போட்டுன்னு வச்சுக்க, நீங்கள் 2 பேரும் லீகலாக மேரேஜ் ஆனவங்க. ஸோ நாங்கள் ஒன்று வந்து விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதான். டேக்கு சொல்லும் கோவம் வந்து ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கும் என்ன இவங்க வந்து இப்படி பண்ணுவாங்கன்னு அவனுக்கு தெரியாதுல்ல, அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. பஸ் அது வந்து நாங்கள் வந்து பேரண்ட்ஸ் முன்னாடி கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றோம், நீ பேரண்ட்ஸ் முன்னாடி கல்யாணம் பண்ணுறியோ பண்ணாமல் போறியோ அது வந்து உங்களுடைய விருப்பம். இப்போ நீங்கள் 2 பேரும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் சைன் போட்டால் மட்டும்தான் நாங்கள் விடுவோம் அப்படின்னு சொல்ல எவ்வளோ சொல்கிறாங்க. டீ வந்து முடியாதுங்கிறான். அப்போ வந்து பாஸ்போர்ட்டை கிழிச்சிடும்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட்டை எடுத்துகிட்டு மிரட்டுறாங்க. ஜேகே வந்து வேறு வழி இல்லாமல் டேக் சைன் பண்ணிட்டாங்க, எதாக இருந்தாலும் ஊருக்கு பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லவும் டீ வேறு வழி இல்லாமல் சரி அப்படிங்கிற மாதிரி. பட் டீயோட தாட் என்னன்னாக்கா ஒரு பையனை பொண்ணு மட்டும் தான் லீகலாக மேரேஜ் பண்ணிக்க முடியும், ஒரு பையனை இப்படி பண்ணிக்க முடியும், ஸோ இதெல்லாம் சும்மா ஃபேக்காக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டீ என்ன பண்ணிட்டாங்க, அதில் வந்து சைன் வந்து போட்டுடுறாங்க. ஜேகேமே வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி அவனுமே வந்து சைன் வந்து போட்டுடுறாங்க. ஓகே ஃபைனலி உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லவும் ஜேகே டேங்க்கு செம்ம காண்டாகுது. அவங்க நேராக ரூமுக்கு வந்து கிளம்பி போயிட்டாங்க. அப்போது ஜேகே கிட்டே வந்து அந்த பர்சன் வந்து இது உங்கள் வெட்டிங்க்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், இது ஒரிஜினல், இந்த ஒரிஜினலை நாங்கள் தாய்லாந்து போயிட்டு உள்ளே போயிட்டு கவர்மெண்ட்டில் அப்ரூவல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட கொடுப்போம் அப்படின்னு சொல்ல, பாஸ் எதுக்கு பாஸ் இதெல்லாம் ப்ளீஸ் விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லவும் முடியவே முடியாது. அவன் ஜஸ்ட் நார்மலாக அவன் கே இல்லைன்னு சொல்லியிருந்தாக்கா நாங்கள் விட்டுருப்போம். அவன் எங்களையே அசிங்கப்படுத்திட்டான், நாங்கள் எல்லாருமே அப்படி தான், எங்களையே அவன் அசிங்கப்படுத்தும் போது நாங்கள் அவனுக்கு இது பண்ணலனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவியுமே அவங்க எல்லாருமே மிரட்டிட்டு போயிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து அப்படியே ஒரு டேங் வந்து டென்த்தில் இருக்காங்க. ஜேகே டென்ட்டுக்கு போகவே இல்லை, போனால் அவ்வளோதான் தெரியும் அவளுக்கு. ஸோ டென்ட்டுக்குள்ளே வந்து போகவே இல்லை. நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டேவும் டென்ட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. சாப்பிட ஜேகே கூப்பிட்றாங்க, ஆனால் ஒரே முறை தான் அப்படியே ஜேகே வெளியில் போயிடுறாங்க. அப்படியே அன்றைக்கி ஈவினிங் தான் வந்து கிளம்புறாங்க. ஸோ நைட்டு போல் கிளம்புறாங்க. நைட்டு போல் கிளம்பி எதுவுமே பேசுறதில்லை. வரும்போது இருந்த அந்த ஹாப்பினஸ், என்ஜாய்மெண்ட், எக்ஸைட்மெண்ட் எதுவுமே இல்லை. போயிட்டு அங்கே நைட்டு கிளம்புறாங்க. நைட்டு அந்த ஃபுல்லாக அந்த ட்ராவல் போகுது. மார்னிங் தான் போயிட்டு கரை ஒதுங்குறாங்க. மார்னிங் போன உடனே தான் வந்து அந்த பேக் எல்லாத்தையும் வந்து ஜேகே கிட்ட வந்து கொடுத்துட்டு ஒரு நிமிஷம் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து ரூமுக்கு போயிடாமல் 2 பேருமே வந்து அந்த ஜாக்கும் இன்னொரு பர்சனும் அப்படியே வந்து அங்கே உள்ள ஒரு இதுக்கு வந்து ஆஃபீஸ்க்கு வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் ஒரு ப்ராசஸ் வந்து போகுது. அந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஃபார்மை வந்து ஜேகே கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் லீகலாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஸோ இதை நீங்கள் டிவோர்ஸ் வாங்காமல் உங்களால்
நெக்ஸ்ட்டு மேரேஜ் பண்ணிக்க முடியாது. ஸோ மைண்டில் வச்சுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து கொடுத்துட்டு அவங்க வந்து போயிட்டாங்க. போன உடனே ஜேகே வந்து டேங் அப்படின்னு முறைக்க டேங் எதுவுமே சொல்லவில்லை. வேகமாக அவனோட ரூமுக்கு போயிட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நேராக இப்போ வந்து ஏர்போர்ட்டுக்கு நான் கிளம்பி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேமே அவன் பின்னாடி வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து கிளம்பி போகிறாங்க. போக்கில் அப்படி வந்து ஃப்ளைட்டில் உட்காந்துருக்காங்க. ஒரு வார்த்தை பேசல ஜேகே ஜேகே வந்து கெஞ்சிட்டே இருக்காங்க. ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா சாரிடா, நான் பண்ண தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன், சாரின்னு சொல்லிட்டு எவ்வளோ கேட்டு பார்க்குறாங்க. பேசவே இல்லை. ஊருக்கும் போயிட்டாங்க. நேராக ஒரு வீட்டுக்கு வந்து ரூமுக்குமே வந்து போயிட்டாங்க. வீட்டுக்கும் போயிட்டாங்க. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவன் பாட்டுக்கு பெட்டில் படுத்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஜெக்கிக்கிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ சங்கு, எல்லாமே உன் தப்பு தான்டா, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களே கொஞ்சம் நேரம் டயர்டில் வந்து ஜேகேமே வந்து அப்படி வந்து படுத்து வந்து தூங்கிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே ஜேகே வந்து முழிச்சு பார்க்குறாங்க. டே வந்து வீட்டில் வந்து இல்லை. வீட்டில் இல்லை. ஜேகே வந்து எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேக்கு வந்து கால் பண்ணுறாங்க. டே வந்து கால் அட்டன் பண்ணிட்டு சொல்லு, எங்கே இருக்க? நான் ஆஃபீஸில் இருக்கேன். இப்போ ஜேகே வந்து பேசிக்கிட்டே வந்து கீழே வராங்க. என்னடா குக் எதுவும் பண்ணலையா அப்படின்னு சொல்லவும், இல்லை பண்ணல அப்படின்னு சொல்லவும், சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து காலை வந்து கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணதுக்கப்புறமா இங்கே ஆஃபீஸில் தான் டே அங்கே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னத்துக்கும் இருந்தாலும் அவனுக்கு குக் பண்ணி கொடுத்துருக்கலாம். கடவுளே, எப்போவுமே நான் தான் குக் பண்ணுவேன். இப்போ அவன் என்ன பண்ணுவான்? அவன் குக் கூட பண்ண தெரியாது. என்ன பண்ணுறது அப்படின்ட்டு டேங் அப்படியே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ டே யோசிச்சுட்டு இருக்கவும் ஜேகேக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு டே கால் பண்ணுறாங்க. ஜேகே அட்டென்ட் பண்ணிட்டு சொல்லிட்டு அது ஃபுட் ஆர்டர் பண்ணுவா அப்படின்னு கேட்க, இல்லைடா நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன், நான் கேன்டீனில் வந்து சாப்பிட்டுக்கிறேன். டேமே வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கால் வந்து கட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ தான் டே யோசிக்கிறாங்க, சரி எப்போவுமே நம்ம தான் நான் குக் பண்ணி தருவோம், இனிமேல் என்ன போவே இருந்தாலும் உனக்கு குக் பண்ணி கொடுத்துட்டு தான் நம்ம கிளம்பணும் அப்படின்ட்டு டே அவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு அப்படியே வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அவன் வந்து அங்கே வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. இங்கே ஜேகேவும் வந்து அப்படியே கிளம்பி அப்படியே வந்து அவங்களுடைய ஆஃபீஸ்க்குமே வந்து போகிறாங்க. நேராக போகணும் வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு டே பார்க்கணும். அப்புறமா தான் கேன்டீனு அப்படிங்கிற மாதிரி டேயுமே ஜேகேமே ஒரே ஆஃபீஸ் ரூம் தான். பக்கத்தில் ஒரு சேர் போட்டு 2 டேபிள் வச்சுருப்பாங்க, ஷேர் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து அவங்க 2 பேரும் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து போகிறாங்க. ஆஃபீஸ்க்கு வந்து இப்போ வந்து டே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஜேகே உள்ளே போயிட்டு டே நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும். டே வந்து நான் சாப்பிட்டேன். அப்போ டேக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஜேகேக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஜேகே இல்லாமல் டே சாப்பிட மாட்டாங்க. அது எப்போவுமே அவங்களோட ஒரு ஹாப்பிட்டு. டே குக் பண்ணி வச்சுட்டு ஜேகே கூப்பிட்டுட்டு 2 பேரும் ஒன்றா தான் சாப்பிட்டாங்க. டே வந்து ஜேகே வந்து உண்மையை சொல்லி சாப்பிட்டியா? சாப்பிட்டேன், வந்து கேன்டீனில் தான் சாப்பிட்டேன். ஓ சரி, நீ சாப்பிடல? இல்லை எனக்கு பசிக்கல அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வந்து ஜேகேக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. என்ன தான் அவன் கோவமாக இருந்தாலும் அவன் ஃப்ரெண்டு தானே, 2 பேருக்குமே வந்து அவ்வளோ ஃபீலிங்ஸ் கிடையாது. இருந்தாலுமே வந்து ஃப்ரெண்டு தானே 2 பேருமே. ஸோ அதனால் வந்து ஜேகேக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே வந்து 2 பேரும் வந்து அமைதியாக உட்காந்துருக்காங்க. சைலண்ட்டாக அந்த ஒர்க்கு போகுது, அந்த ப்ராஜெக்ட் விஷயம் போகுது. ஸோ அதெல்லாம் வந்து நார்மலாக 2 பேரும் அமைதியாக உட்காந்து அந்த ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே வந்து மதியம் ஆஃப்டர்நூன் ஆகுது. ஜேகேக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கும். ஆஃப்டர்நூன் போல் தான் ஒரு மணிக்கு இருக்கும். இப்போ ஜேகே வந்து டே எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவோம். சாப்பிட்லையா? இல்லை எனக்கு பசிக்கலை, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. டேக்குமே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. நம்ம கோவத்தில் அவனே நம்ம அஃபெக்ட் பண்ணுறோம். அவன் பண்ண தப்பு தான், இருந்தாலும் அவன் இது நடக்கும்னு அவனும் எக்ஸ்பெக்ட் பண்ணல அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி அவனுமே வந்து அப்படி வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ வந்து ஜேகேவுமே வந்து மீட்டிங் வந்து போயிட்டாங்க. அண்ட் டேயுமே ஜேகே பற்றி யோசிச்சுக்கிட்டே அவனுமே வந்து சாப்பிடவே இல்லை. அந்த டே வந்து ஜேகே வந்து அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் வந்து காஃபி மட்டும் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. அதை மட்டும் தான் குடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் டேங்குமே வந்து ஒரு காஃபி மட்டும் தான் குடிச்சிருப்பாங்க. மற்றபடி 2 பேருமே வந்து அவ்வளோவா வந்து சாப்பிடவே இல்லை. அன்றைக்கி ஃபுல்லாகவே 2 பேரும் சாப்பிடல. ஸோ அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சிட்டு நம்ம ஜேகே வந்து அங்கே ஒரு பிளேஸை பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த சைட்லாம் பார்த்துட்டு அவன் வந்து ஆஃபீஸ்க்கு வரத்துக்கே வந்து ஒரு ஈவினிங் வந்து ஒரு 5 மாதிரி ஆகிடுச்சு. ஸோ வந்து அவன் வந்து ஆஃபீஸ்க்கு வந்துட்டான். வந்து பார்க்குறான் டேங் இல்லை. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டேக்கு வந்து கால் பண்ணுறாங்க. டே கால் அட்டன் பண்ணல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எல்லாத்தையும் அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவன் வந்து ஆஃபீஸ் விட்டு அப்படியே வந்து கிளம்புறாங்க. கிளம்பி நேராக வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. வீட்டிலேருந்து ஏதோ ஒரு நல்ல ஸ்மெல் அடிக்குது. ஜேகே நேராக வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. நல்லா சுட அந்த காஃபி ஸ்மெல்லும் அண்டு ஒரு சில ஸ்நாக்ஸு அந்த ஸ்மெல்லுமே வந்து வருது. ஜேகே வந்து அப்பா இப்போ தான் என் டைம் மாதிரி தெரியுது அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து மெதுவாக வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. நம்ம டீ தான் கிச்சனில் வந்து செம்மையாக காஃபி போட்டுருக்காங்க. அண்ட் அவனுக்காக வந்து ஸ்நாக்ஸுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஜேகேடைய ஹேபிட் என்னென்னா எப்பவுமே டேங்க வீடு தான் பண்ணுவாங்க. காலையில் ஃபுட் பண்ணுறது சரி, மத்தியானம் வந்து கேன்டீனில் சாப்பிட்ருவாங்க. நைட்டுக்கும் அப்படி தான் டே தான் பண்ணுவாங்க. ஜேகே பண்ண சொல்கிறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது.
டேங்கு உடம்பு சரியில்லைனாலுமே அவன் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு குக் பண்ணுவாங்க. ஸோ ஜேகேவே வந்து திட்டி அவனை அனுப்பி ஃபுட் ஆர்டர் பண்ணால் தான் உண்டு. இல்லைனாக்கா நம்ம டேங்க் தான் வந்து குக் பண்ணுவாங்களே. ஸோ அந்த மாதிரி ஈவினிங் வந்தாக்கா ஸ்நாக்ஸ் பண்ணுறது, உடனே டேங் வந்து போயிட்டு ஃப்ரெஷ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உடனே வந்து நம்ம ஜேகேக்காக வந்து குக் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஜேகே நேராக போயிட்டு குப்பரை அடித்து நம்ம ஜேகே சோஃபாவில் படுத்து நல்லா தூங்குறது தான் வேலை. அவனை எழுப்பி அகைன் ஃப்ரெஷ்ஷப் பண்ணி ஸ்நாக்ஸை கொடுத்தா தான் உண்டு. ஆனால் இப்போ வந்து நம்ம ஜேகே நேராக போயிட்டு அப்படியே டீ கிச்சனில் பார்க்குறாங்க. டீ படுக்கும் அவன் காதில் வந்து அந்த ஹெட்செட் மாட்டிட்டு அவன் பாட்டுக்கும் ஸ்நாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, டான்ஸ் பண்ணிக்கிட்டு. ஜேகே டேங்கை பார்த்து நல்ல வேலை கோவம் போயிடுச்சு போல், ஓகே நம்ம போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அவங்களே பேசிக்கிட்டு நம்ம ஜேகே போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வந்து பார்க்குறாங்க. டீ வந்து அப்படியே அந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே அங்கே உள்ள டீ டேபிளில் அப்படியே வச்சுட்டு ஜேகேக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜேகே டேங் அப்படின்ட்டு மாடிலேன்னு சவுண்டு கொடுக்க டீ வந்து வாசலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. திரும்பி மாடி பார்த்தா, நீ எப்போ வந்த? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டேன். ஓ சரி, காஃபி போட்டு வச்சுருக்கேன் குடிச்சிடு அப்படின்னு சொல்லுவோம். ஜேகேமே சரி அப்படின்ட்டு வேகமாக கீழே ஓடியாந்து அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு டிவி ஆன் பண்ணிவிட்டு அவங்க காஃபி குடிக்கிறாங்க. இந்தா சாப்பிட்டு அப்படின்னு சொல்லுவோம். அவனுமே ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்றாங்க. டேங்குமே அதே மாதிரி தான் காஃபி குடிச்சிட்டு அவனுமே வந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. டிவி ஆன் பண்ணி அதை பார்த்துட்டு இருக்காங்க 2 பேருமே. ஸோ அப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. 2 பேரும் டிவி பார்த்துட்டே இருந்தாங்கல்ல. நம்ம ஜேகே பையன் வந்து அப்படியே வந்து தூங்கிட்டாங்க. அவனுக்கு ஒரு பழக்கம், ஆஃபீஸ் விட்டு வந்தால் உடனே தூங்கிடுறது. ஸோ டிவி பார்த்துட்டு அப்படியே வந்து பையன் வந்து தூங்கிட்டான். அந்த சோஃபாவில் அந்த பக்கம் தலையை வச்ச மாதிரி தூங்கிட்டாங்க. டேங்குமே அப்படி தான் அப்படியே பார்த்துக்கிட்டே டேங் வந்து இந்த சைடு இந்த பக்கம் தலையை வச்சுட்டு அப்படி வந்து தூங்கிட்டாங்க. ஸோ டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து ஒரு ஃபோன் கால் வந்து டேங்க்கு வருது. ஃபோனு ரிங் அடிக்கும் போது தான் டே வந்து எழுந்து பார்க்குறாங்க. எழுந்து பார்த்தா ஜேகே அந்த பக்கம் தூங்கிட்டு இருக்காங்க. நேராக டே வந்து ஃபோனை பார்க்குறாங்க. அவங்களுடைய அக்கா தான். டே வந்து அந்த கால் அட்டன் பண்ணிட்டு ஹலோ டேங் என்ன பண்ணுற? நான் சும்மா தூங்கிட்டு இருந்தேன். என்ன தூங்குறியா? நீ தான் தூங்க மாட்டே? ஒன்றும் இல்லை, டிவி பார்த்துட்டு இருந்தோமா அப்படியே தூங்கிட்டோங்க்கா. சில என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைடா, வீட்டுக்கு வந்துட்டு போவியா, அதான் கால் பண்ணேன். ஏன்க்கா என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா, கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது, வந்து தம்பி மட்டும் அழைச்சிட்டு போறியா? சரி, எப்போ வருவேன் அப்படின்னு கேட்க, ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன்ரா, ஸோ அம்மா நான் எல்லோரும் போகிறோம், போயிட்டு வரதுக்கு ஒரு 2 days ஆகும். ஸோ தம்பி வச்சுட்டாங்க, அது சரி வராது, அதனால தான். ஓகேக்கா நான் பார்த்துக்கிறேன், பிரச்சனை இல்லை. சரிடா அப்படின்ட்டு அவங்க அக்கா வந்து கால் பண்ணிடுறாங்க. ஜேகே டேங் எழுந்து ஜேகே பார்க்குறாங்க. நல்லா சோஃபாவில் படுத்து தூங்கிட்டுருக்கான். அவனை ஒழுங்காக காலெல்லாம் ஒழுங்காக வச்சு ஒழுங்காக நேராக படுக்க போட்டு ஒரு பெட்ஷீட்டை கவர் பண்ணிவிட்டு டேங்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் அதெல்லாம் ஆகிட்டு நேராக வந்து கவருக்கு எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அங்கே போட்டு அவங்க அக்கா எல்லாருமே வந்து மேரேஜ்க்கு ரெடி ஆகிட்டு நிற்கிறாங்க. அவங்க அக்காவுக்கு வந்து ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் வந்து இன்னும் ஸ்கூல் வந்து ஜாயின் பண்ணலை. நெக்ஸ்ட் இயர் தான் வந்து ஜாயின் பண்ணணும். ஒரு 4 years சம்திங் இருக்கும். அந்த பையன் வந்து வரான். அந்த பையன் வந்து ஹர்ஷு நேம் அவன் பேர். ஹர்ஷு வந்து தூக்கிட்டு ஹர்ஷு வந்து மாமா அப்படின்னு கூப்பிட நம்ம டேங்குமே வந்து ஹர்ஷு வந்து அப்படியே தூக்கி கொஞ்சிட்டு அவனுக்கு வந்து ஒரு சில சாக்லேட்ஸ் அப்புறம் டாய்ஸ்லாம் வந்து போகும்போது வாங்கிட்டு போயிருப்பான். ஸோ அதெல்லாம் வந்து அவன்கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ கொடுத்துட்டு இப்போது ஹர்ஷுவை அழைச்சிட்டு அவங்க அக்கா சொல்லிவிட்டு, சரிக்கா நான் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன், நீ வந்து பொறுமையாவா, நீ பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அக்கா வந்து சரி நான் போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கூட வந்து அவங்க அக்காவும் கிளம்பிட்டாங்க. இந்த சைடு டேங் வந்து ஹர்ஷுவை கூட்டிட்டு வீட்டுக்கும் வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனையும் ஹர்ஷுவும் டேங்குமே வந்து அங்கே கிச்சன் லெவலில் அந்த இதில் டேங் வந்து சமைச்சிட்டு இருக்காரு. ஹர்ஷு வந்து பக்கத்தில் உள்ள கவுண்டர் டாப் மேலே வந்து டேங் வந்து உட்கார வச்சுருக்காங்க. ஹர்ஷு வந்து பேசிகிட்டே இருக்காங்க. மாமாம்மா அப்புறம் நீங்கள் நல்லா பார்த்தீங்க, நல்லா சொல்லுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ஷு வந்து க்யூட்டாக பேசிகிட்டு இருக்கான். டேங்குமே வந்து எல்லாத்துக்குமே வந்து ரிப்ளை பண்ணிட்டு இருக்கான். ஸோ சின்ன குழந்தை சவுண்டு கேட்கவும் இந்த ஜேகே பையன் பார்த்தா கண்ணு முழிச்சு பார்க்குறான். கண்ணு முழிச்சு பார்த்துட்டு யார் அப்படிங்கிற மாதிரி கண் அப்படியே ரப் பண்ணிக்கிட்டே திரும்பி கிச்சன் கிட்டே பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா நம்ம ஹர்ஷும் டேங்க வந்து சிரிச்சுக்கிட்டு அப்படியே குக் பண்ணிட்டு இருக்காங்க. ஹர்ஷு செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து நேராக கிச்சனுக்கு போயிட்டு ஹர்ஷுவை தூக்க போக நான் டேடிக்கிட்டே பேச மாட்டேன், டேடி என்ன தூக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, அச்சோ எதுக்கு ஹர்ஷு தாதி மேலே கோவமாக இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்க, நீங்களும் மாமாவும் என்னை விட்டுட்டு டூர் போயிட்டு வந்தீங்கல்ல, அதனால தான் எதுக்கு நீங்கள் ஹர்ஷுவை கூட்டிகிட்டு போகல, நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்போ வந்து ஏய் உன்னுடைய மாமாவை தானேடா போனான், அவன்கிட்ட மட்டும் பேசுகிற, என்கிட்ட ஏன் பேச மாட்டேன் அப்படின்னு கேட்க, அது வந்து மாமா வந்து எனக்கு வந்து டூரிலேன்னு வரும்போது நிறையா சாக்லேட்டு அப்புறம் டாய்ஸு எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. நீங்கள் என்ன வாங்கிட்டு வந்தீங்க? நீங்கள் எதுவுமே வாங்கிட்டு வரல, போகும்போது சொல்லவும் இல்லை, என்ன கூட்டிகிட்டு போகவும் இல்லை, அதனால் ஹர்ஷு டேடிக்கிட்ட பேசாது அப்படின்னு சொல்ல, ஹர்ஷு சொல்லும் சாரிடா நம்ம வந்து இன்றைக்கி ஷாப்பிங் போகலாம், உனக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்ல எல்லாமே டேடி வாங்கி தரேன், ஓகேவா?
அப்போ வந்து ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ஷு கையை க்யூட்டாக நீட்டு ஜேகே வந்து ப்ராமிஸ் கண்டிப்பாக டேடி ஹர்ஷுக்கு என்ன கேட்குறானோ அது எல்லாமே வாங்கி தருவேன் ஓகேவா அப்படின்னு சொல்ல ஓகே அப்படின்னு க்யூட்டாக வந்து ஹர்ஷு வந்து ஜேகே கிட்ட வந்து போயிடுறாங்க. ஜேகே அப்படி ஹக் பண்ணிட்டு ஹர்ஷு வந்து அப்படி வந்து வெளியில் தூக்கிட்டு போயிட்டு கார்டனில் போயிட்டு அவங்க 2 பேரும் வந்து ஜாலியாக ஃபன் பண்ணுறாங்க. ஜேகேயோடைய வீட்டில் ஒரு க்யூட்டான குட்டி டாக் இருக்கும். அது வேறு யாரும் இல்லை, நம்ம யோன்டன் தான். அந்த யோன்டன் கூட வந்து ஹர்ஷு வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஜேகே வந்து அதை வந்து நார்மலாக பார்த்துட்டு விளையாடி நிற்கிறாங்க. குக்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போது ஜேகே வந்து ஹர்ஷு வந்து சரி டயாங் வந்து ஹர்ஷுவும் ஜேகேயும் கூப்பிடலான்னு வராங்க. ஹர்ஷு வா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்லாம். நான் வந்துட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ஷி வந்து டேக்கிட்ட போக டே வந்து தூக்கிட்டு போகிறாங்க. என்ன இவன் நம்மளை கூப்பிட மாட்டான் அப்படின்ட்டு அங்கேயே நிற்க ஐயோ பசிக்குதே சரி போவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேமே வந்து போகிறாங்க. இப்போ வந்து டேபிளில் போய் உட்காந்துட்டு ஹர்ஷுக்கு வந்து ஒரு பிளேட்டில் வந்து ஃபுட்டை எடுத்து வச்சுட்டு டேயாங்க வந்து ஹர்ஷுக்கு வந்து அப்படியே சாப்பாடு வந்து ஃபீட் பண்ணிட்டுருக்காங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து ஜேகே வந்து உட்காந்துருக்காங்க. டேயாங்க எப்போ வருவோம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. டாடி நீங்கள் சாப்பிட்லையா அப்படின்னு கேட்க அது உன் மாமா வருத்தம் 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். ஏன் ஹர்ஷு கூட சாப்பிட மாட்டிங்களா அப்படின்னு ஹர்ஷு கேட்க அப்படிலாம் இல்லடி சொல்லுவோம் சாப்பிட்லாம் அப்புறம் மாமா வந்து தனியாக உட்காந்து சாப்பிடுவாங்கள்ல அதனால தான் அப்படின்னு சொல்ல ஓ சரி சரி டாடி அப்படின்ட்டு ஹர்ஷு வந்து உட்காந்துருக்காங்க. ஹர்ஷுக்கு வந்து ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணிவிட்டு டேங்கு போயிட்டு அவனுக்கு ஒரு பிளேட்டில் வந்து அப்படியே சாப்பாடு போட்டுருக்காங்க. செக்கிக்கு போடவே இல்லை. செக்கி சரி போ அப்படிங்கிற மாதிரி டேங்கு இருந்தாலும் கொஞ்சம் கோவமாக இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவனே வந்து சாப்பாடை எடுத்து போட்டுட்டு நம்ம ஜேகே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மாமா சாப்பாடு சூப்பராக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்ல ஐயோ தங்கம் சூப்பராக இருக்கா அப்படிங்கிற மாதிரி டயாங்கமே வந்து பேசிட்டு அப்படியே வந்து 2 பேருமே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜேகேவும் டயாங்கமையும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பிளேட்டை வந்து ஜேகே போயிட்டு வாஷ் பண்ணலான்னு போகிறாங்க. டயாங் வந்து அங்கே வந்து ஒரு ஒரு அந்த பிளேட்டோடைய மூடி இருக்கும்ல ஸோ அந்த பிளேட் வச்சுக்கோங்க. அந்த பிளேட்டை வந்து பட்டுன்னு கீழே தூக்கி போடுறாரு. ஜேகே வந்து வாஷ் பண்ணுறது அப்படியே கீழே போட்டு ஆமாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அப்போது டேங் வந்து ஹர்ஷு உன் டாடி ஒழுங்காக இங்கேருந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்ல அதை நீயே சொல்லாமேடா எதுக்கடா இப்படி அப்படிங்கிற மாதிரி பிளேட்டை போட்டு ஜேகே வந்து போயிடுறாங்க. இப்போ எதுக்கு ஜேகே டேங்கை பிளேட்டை போட்டு உடச்சாங்கனாக்கா டே தான் அந்த வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஜேகே பார்க்க சொன்னால் எதையாச்சும் ஒன்று உடச்சி போட்டுருவான். அதனால தான் வந்து இப்போ பாத்திரம் கழுவுன்னு அதை தட்டை போட்டு உடப்பான்னு நல்லா தெரியும். அதனால தான் வந்து ஜேகே வந்து டேங் வந்து போக சொல்லிட்டாங்க. ஜேகே வந்து போயிடுறாங்க. இந்த சைடு டேங் வந்து எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அவங்க வந்து மேலே வந்து ரூமுக்கு வந்து பார்த்தாக்கா ரூமே தலைக்கீழே கிடக்கு. அப்படியே ரூம் புரட்டி போட்டு கிடக்கு. ஏன்னா அங்கே உள்ள பெட்ஷீட் ஒரு பக்கம் கிடக்கு, தலகாணில் உள்ள பஞ்சு ஒரு பக்கம் கிடக்கு, பெட்ஷீட் ஒரு பக்கம் கிடக்கு, எல்லாமே அப்படியே கலைஞ்சி கிடக்கு. அங்கே உள்ள திங்ஸ் எல்லாம் கீழே விழுந்துருக்கு, புக்ஸ் எல்லாம் கீழே விழுந்துருக்கு, ஷெல்ஃபில் உள்ள ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கீழே கிடக்கு. இந்த மாதிரி பல இது நடந்துகிட்டு இருக்குது. இவன் போயிட்டு 1 மணி நேரத்தில் உள்ள வரத்துக்குள்ளே எவ்வளோ அலப்பறை 2 பேரும் பண்ணி வச்சுருக்கோம். அது 2 பேரும் எங்கேன்னு சொல்லிட்டு டேங் வந்து இதுங்க 2 எங்கே அப்படிங்கிற மாதிரி அப்படியே எட்டி பார்த்தாக்கா அங்கே ஒரு சவுண்டு மாமா அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. என்னடா அது எங்கேலட்ற சவுண்டு விடுதுன்னு டேங் வந்து பார்த்தாக்கா அங்கே பெட்ஷீட்டு துணி எல்லாம் குமிச்சு போட்டிருக்காங்களே அதில் அந்த 2ம் உட்காந்துருக்கு. ஐயோ என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணியெல்லாம் வந்து அப்படியே எடுத்து விட ஜெக்கே மேலே துணி எடுத்து விட்டுட்டு அவன் தான் குழந்தை உனக்கு கூட ஒரு அறிவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்துட்டாங்க. அப்போ ஜேகே அது வந்து ஹர்ஷு தான் நான் இல்லை மாமா டாடா தான் அப்படிங்கிற மாதிரி ஹர்ஷு வந்து கோத்து விட்டாங்க. 2 பேரும் மாற்றி ஒருத்தர சொல்ல இப்போ உள்ளங்க மரியாதை 2 பேரும் வெளியில் போகலன்னு வச்சுக்கேன் நான் ரூமை க்ளீன் பண்ணி முடிக்கிற வரைக்கும் 2 பேரும் ரூம்குள்ளே வரவே கூடாது அப்படின்ட்டு 2 பேரையும் பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு வெளியே தள்ளிட்டாங்க நம்ம டயாங்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக தான் அமைதியாக உட்காந்துருக்காங்க. என்ன ரொம்ப அமைதியாக இருக்குது சரி டிவி பார்க்குறாங்க போல் அப்படின்ட்டு டேயுமே வீட்டை வந்து அந்த ரூமை வந்து க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. ரூமை க்ளீன் பண்ணி முடிக்கவே இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து அவன் ஈவினிங் டைம் தானே நம்ம ஜேகே டேங் வந்து கூப்பிட்டு வந்துருப்பாங்க. எப்படி சொல்கிறதுனா அவங்க வந்து சாப்பிட்டுமே வந்து முடிச்சிட்டாங்கல்ல. இப்போ நைட்டு வந்து ஒரு 9-10 அந்த மாதிரி ஒரு டைமிங்கில் தான் டேங் வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது. சரி தூங்கிட்டாங்க போல் அப்படிங்கிற மாதிரி டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவ்வளோதான். டயாங்க்கு வந்து பயங்கர ஷாக்கு. அவ்வளோதான் நம்ம டயாங் வந்து ஜங்கூக் அப்படின்னு சொல்லிட்டு ஷவுட் பண்ண ஜேகேவும் ஹர்ஷுவும் அப்படின்னு நிமிர்ந்து பார்க்குறாங்க. கோவத்தின் உச்சகட்டமாக நம்ம டயாங்க நிற்கிறாரு. ஏன்னா இப்போ தான் ரூமை ஜாஸ்தி பண்ணிட்டு வந்தாங்களா அதுக்குள்ளே வந்து ஹாலில் உள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்து மாற்றி வச்சு ஹாலில் உள்ள திங்ஸ் எல்லாம் மாற்றி அதை வந்து ஒரு மாதிரி கலவரமாக ஆக்கி வச்சுருக்காங்க. டயாங்க்கு செம்ம கோவம் வருது. அப்படியே கோவத்தின் உச்சக்கட்டமாக நிற்க நம்ம ஹர்ஷுவும் ஜேகே வந்து ஹர்ஷு அப்படியே கொடுக்குன்னு தூக்கிட்டு அப்படியே ரூம்குள்ளே ஓடி போயிட்டு பெட்ஷீட்டை அப்படியே போத்திட்டு 2 பேரும் அப்போத்தினாப்பில் படுத்துடுறாங்க. அவ்வளோதான். அதை பார்த்தா அந்த ஃப்ளவர் பாட் வந்து ஃப்ளவர் பாட்டில் உள்ள அந்த ஃப்ளவர்ஸு நார்மலான அந்த ஃப்ளவர்ஸ் வந்து
அது கீழே கிடக்கு. அங்கே சோஃபாவில் போட்டிருந்த அந்த தலகாணி கீழே கிடக்கு. அண்ட் அந்த சோஃபா ஒரு கோர்னரில் இருக்குது, அந்த டீப்பாய் ஒரு கோர்னரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து அநியாயம் பண்ணி வச்சுருக்காங்க இந்த பசங்க. எப்போவுமே இது நடக்கிற விஷயந்தான், அது டயாங்க்கே தெரியும். இருந்தாலும் ஸோ கோவத்தை உச்சக்கட்டமாக ஆகிடுவார். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ தானே ஒரு வேலை பண்ணிட்டு வந்திருக்கோம், அதுக்குள்ளே இன்னொரு வேலைனாக்கா அவனுக்கு செம கோவம் தானே வரும். கோவம் வரும். திரும்பி பார்த்தாக்கா அவனுங்க 2 பேரும் தூங்குற மாதிரி அப்படியே கண்ணை மூடிட்டு ஆக்டிங் பண்ணுறாங்க. ஜேகே ஹர்ஷு காத்துக்கிட்டு போயிட்டு, ஹர்ஷு எதுவும் பேசாத, ஓகேவா, அமைதியாக தூங்கு, காலையில் விளையாடலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஹர்ஷு ஓகே டாடா அப்படிங்கிற மாதிரி ஜேகேவை வந்து ஹர்ஷு வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே நம்ம அகெயின் வந்து டயாங் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அவன் வந்து பார்த்தாக்கா 2 பேரும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கு. ஸோ வந்து டயாங்குமே வந்து அப்படியே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அவனுமே வந்து படுக்கிறாங்க. படுத்து 2 பேருமே வந்து டயாங்கை வந்து ஹர்ஷுவையும் ஜேகேவையும் பார்த்து ஒரு மாதிரி வார்மாக ஸ்மைல் பண்ணிட்டு அவனுமே வந்து அப்படியே வந்து படுக்கிறாங்க. இப்போ 3 பேருமே வந்து அப்படியே க்யூட்டாக அப்படியே 3 பேரும் படுத்து தூங்குறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங் வந்து டயாங் தான் ஃபஸ்ட்டு வேக்கப் ஆகுறாங்க. இன்றைக்கி வந்து ஆஃபீஸ் வந்து லீவ், ஏன்னா ஹர்ஷு வீட்டில் இருக்காங்கல்ல. ஸோ இன்றைக்கி தான் அங்கே வந்து வெட்டிங் ஃபங்க்ஷன். அவங்க அக்கா வந்து நைட்டு தான் வருவாங்க. ஸோ வந்து ஹர்ஷு வந்து இன்றைக்கி இங்கே தான் ஸ்டே பண்ணுற மாதிரி. ஸோ மார்னிங் ஆகுது. மார்னிங் வந்து டயாங் எழுந்திரிச்சு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவன் போய் குக் பண்ணுறதுக்கு வந்து போயிட்டான். இங்கே வந்து நம்ம ஜேகே வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஹர்ஷு நல்லா தூங்குறான். ஹர்ஷுக்கு வந்து பெட்ஷீட் அதெல்லாம் வந்து கவர் பண்ணி விட்டுட்டு ஜேகே வந்து ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அவன் அப்படி வெளியில் வரான். டமாட்டாயும் குக் பண்ணிருக்கு. ஜேகே வந்து கேஷுவலாக அவன் எப்போவுமே அது சொல்கிற விஷயம் தான். ஸோ அந்த மாதிரி கேஷுவலாக சொல்கிறான். அவனுக்கு வந்து அந்த மேரேஜ் ஆனது டேங் வந்து கோவமாக இருக்கிறது அதெல்லாம் எதுவுமே அவன் கேர் பண்ணிக்கவே இல்லை. எப்பவும் போல தான் நம்ம ஜேகே இருக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் நம்ம டயாங் தான் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாரு. நம்ம ஜேகே வந்து எப்பவும் போல் அந்த கிச்சன் கிட்டே வந்து நின்றுட்டு, டயாங்கா நீ உண்மையாக சொல்ல போனால் ஒரு ஒய்ஃப் மெட்டீரியல் தெரியுமா, எனக்கு என்ன வேணும் என்ன தேவையில்லை எல்லாத்தையும் பார்த்து பண்ணுறடா. இப்போ கூட பாரு, ஒய்ஃப் மாதிரி மார்னிங்கே எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு குக் பண்ணிருக்க, எப்போவுமே நீ தான் பண்ணுற. ஸோ இதெல்லாம் பார்த்தா கல்யாணம் பண்ணணுன்னு எனக்கு தோணுமா சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவன் கேஷுவலாக கேட்க, குக் பண்ணிவிட்டு இருந்த டயாங் வந்து ஒரு நிமிஷம் வந்து அப்படியே நிற்கிறாரு. டயாங் வந்து அப்படியே ஜேகே வந்து சொல்லிவிட்டு அவன் கிச்சனுக்கு போயிட்டு ஆல்ரெடி காஃபி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு அவன் லைட்டாக வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு நம்ம ஜேகே வந்து போயிட்டு அங்கே உள்ள சோஃபாவில் போய் உட்காந்துடுறாங்க. அவன் கேஷுவலாக எப்போவுமே நம்ம டயாங் கிட்ட ஜேகே சொல்கிற விஷயம் தான், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுன்னே தோணாதரா, ஏன்னா நீ எனக்காக எல்லாமே பண்ணிடுற, அப்புறம் நான் அதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஜேகே வந்து அடிக்கடி அவர் வந்து சொல்கிற விஷயம் அது. அப்போல்லாம் வந்து டயாங்க்கு வந்து அது வந்து பெருசாக வந்து தெரியாது. இப்போது ஜேகே வந்து இப்படி சொல்லவும் டயாங் வந்து அப்படியே சைலண்ட்டாக ஜேகேவே வந்து பார்க்குறாரு. ஜேகே வந்து கேஷுவலாக அவங்க போய்ட்டு அப்படி பாட்டுக்கு உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ தான் வந்து டயாங் வந்து யோசிக்கிறாங்க, ஆமாம்ல எப்போவுமே நான் தான் அவனுக்கு குக் பண்ணி தருவேன், அவனை ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது, வெசல் வாஷ் பண்ணுறது, வீட்டை க்ளீன் பண்ணுறது எல்லாமே நான் தான் பண்ணுவேன், அவனுக்கு என்ன தேவையோ எல்லாமே நான் தான் பண்ணுவேன், ஏன் இது எனக்கு இப்போ எப்படி தோணுது, டயாங் தப்பாக யோசிக்காத அப்படின்ட்டு டயாங்கை வந்து அவனே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஹர்ஷு அதை எழுந்துச்சி வந்து மாமா அப்படிங்கிற மாதிரி தூக்கத்துலேயே அவனோட டோலை கட்டி பிடிச்சிட்டு அப்படி வராங்க. ஜேகே பார்த்துட்டு ஹர்ஷு இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டேன். டேடா அப்படிங்கிற மாதிரி ஜேகே கிட்டே போயிட்டு அப்படியே வந்து ஜேகே மடியில் வந்து படுத்துக்கிறாங்க. அங்கே வந்து நம்ம டயாங் வந்து ஹர்ஷுக்கு வந்து மில்லுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு ஜங்குக் இதை அவனுக்கு கொடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே அப்படிங்கிற மாதிரி அதை வாங்கிட்டு, இப்போ கூட பார்த்தியா ஒரு குழந்தைக்கு அம்மா மாதிரி நடந்துக்கிறடா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிக்கிட்டே சொல்ல, நம்ம டயாங் வந்து அகெயின் வந்து அதையே வந்து ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாங்க. ஷாக்காக பார்த்துட்டு நம்ம ஜேகே அவன் வந்து கேஷுவலாக தான் இருக்கான். நம்ம டயாங்கு தான் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து எல்லாமே ஃபீல் ஆகுது. இப்போ வந்து நம்ம டயாங்குமே வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி கேஷுவலாக அதை விட்டுட்டு அவனை போய் குக் பண்ணுறாங்க. அகெயின் வந்து 2 பேருமே வந்து சாப்பிட்றாங்க. இந்த சைடு டயாங் வந்து அவனோட ஆஃபீஸ் ஒர்க் வந்து லேப்பில் வந்து பார்த்துட்டு இருக்கான். இந்த சைடு ஜேகே வந்து நீ ஆஃபீஸ் ஒர்க் பாரு நான் பார்த்துக்கிறேன், அப்புறமா நீ வந்துட்டு அவனை பாரு நான் ஆஃபீஸ் ஒர்க் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இனிமேல் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துட்டு அவனுடைய ஆஃபீஸ் ஒர்க்கை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆஃபீஸ் ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம டயாங் நம்ம ஜங்குக்கும் ஹர்ஷுவும் விளையாடிட்டு இருக்காங்க கார்டனில். ஒரு ஒரு 2 ஹவர்ஸ் வந்து போயிருக்கோம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம டயாங் வந்து ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு சரி நம்ம போயிட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தா அகைனே நம்ம டயாங்க்கு பயங்கர ஷாக்கு. அவனுக்கு சுத்தமாக முடியல. அப்படியே தலையில் கை வச்சுட்டு ஜங்குக் அப்படின்ட்டு கூப்பிட ஜங்குக் அப்படி திரும்பி பார்க்குறாங்க. ஜங்குக்கு வந்து அப்படி ஒரு மாதிரி படப்பட இருக்குது. ஒரு ஒய்ஃப் பார்த்து ஹஸ்பண்ட் எப்படி பயப்படுவாங்க அந்த மாதிரி. அது வந்து டயாங்கா அப்படின்னு சொல்ல ஹர்ஷு மாமா அப்படிங்கிற மாதிரி அவனை வந்து க்யூட்டாக பார்த்து நிற்கிறாங்க. நான் 1 2 3 சொல்கிறதுக்குள்ளே 2 பேருமே ஒழுங்காக போய் குளிச்சிடுங்க சொல்லிட்டேன்.
அப்படின்ட்டு காண்டில் சொல்ல ஜெயக்கி வந்து உடனே நம்ம ஹர்ஷியை தூக்கிட்டு வேகமாக உள்ளே ஓடுறாரு. இப்போ என்ன பார்த்துருப்பாங்கன்னா, அங்கே தண்ணி தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு இருப்பாங்க அந்த கார்டனுக்கு. அந்த தண்ணியை வந்து ஹர்ஷி மேலே ஊற்ற, இவன் அவன் மேலே ஊற்ற, 2 பேரும் அங்கே உள்ள சேத்துல புரண்டு உருள, அந்த மாதிரி ஒரு சினாரியோ அங்கே நடந்திருக்கும். இப்போ வேகமாக உள்ளே ஓடவும், ஜேகே எதுக்கு டேங் வந்து எதுக்கு வீட்டு நாஸ்தி பண்ணுறதுக்கு வீட்டு வெளியே போகிறீங்களா, காலை உடச்சிருவேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி காண்டாக சொல்ல, அவ்வளோதான் நாங்கள் 2 பேரும் ஸ்விம்மிங் பூல்லே குளிச்சிக்கிறோம் அப்படின்ட்டு ஜேகே ஹர்ஷியை தூக்கிட்டு ஸ்விம்மிங் பூல்குள்ளே இந்த புல்ல வந்து இறங்கிடுறாங்க. 2 பேரும் ஸ்விம்மிங்கில் வந்து செம்மையாக ஃபன் பண்ணிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அங்கேயும் வந்து பைப்பெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு டேங்க் வந்து அந்த இடத்துல ஒரு கொஞ்சம் வாமாக தண்ணி விட்டுட்டு ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே வந்து கிட்ட வந்து உட்காந்துட்டு, ஜங்குக் சத்தியமாக என்னால் முடியல தெரியுமா, உங்கள் 2 பேரை வச்சு என்னால் சத்தியமாக சமாளிக்க முடியலடா. இவன் வந்தால் போதும் வீட்டை நீ புரட்டி போடுற, எங்கேயாச்சும் பெரிய பையன் மாதிரி நடந்துக்கிறியா, நீ அவங்க கூட சேர்ந்துட்டு எதுக்கு சின்ன பிள்ளை மாதிரி ஆட்டை போட்டுட்டு இருக்க அப்படின்ட்டு அவனை போட்டு கரிச்சு கொட்டை. ஜேகே அதெல்லாம் பெருசாக கண்டுக்கவே இல்லையே, அவன் பாட்டுக்கு ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. டேங்கு திருந்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி அந்த இது வந்து அந்த நாளே வந்து ரொம்ப ஃபன்னாக போயிட்டு இருக்குது. ரூமில் உட்காந்துக்கிட்டு ஃபன் பண்ணுறதும் அந்த மாதிரி ஃபன்னாக போயிட்டு இருக்குது. இப்போ வந்து ஒரு நைட்டு போல் இருக்கும். அங்கேயும் வந்து டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்த அலப்பறையும் பண்ணக்கூடாதுன்னு தான் டேங்க் வந்து சொல்லிட்டு போயிருப்பார். ரூம்குள்ளே வந்து பார்த்தாக்கா ஆக்சுவலி டேங்க் வந்து இந்த இடத்துல வந்து சிரிப்பு வந்துடுச்சு. டின்னர்லாம் சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு ரூமுக்கு வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. பயங்கர சிரிப்பு நம்ம டேங்க்கு வந்து அப்படியே விழுந்து குலுங்கி சிரிக்கிறாருன்னு சொல்லலாம். அப்படி சிரிச்சிட்டு இருக்காரு. ஜேகே வந்து டேங்கா சிரிக்காதடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சத்தியமாடா இந்த கெட்டப்பில் செம்ம க்யூட்டாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சிரிச்சிட்டே போகிறாங்க. என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஹர்ஷி வந்து மாமாக்கு நம்ம டேடிக்கு நான் வந்து மேக்கப் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பவுடர்லாம் பூசி விட்டுட்டு அங்கே மையெல்லாம் எடுத்து கண்ணில் கணத்தில் வச்சு போனிட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு 2 பக்கமும் அதுவும் போனிட்டெயில் போட்டு விட்டுட்டு செம்ம ஃபன் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம ஹர்ஷி வந்து ஜங்குக்கு வந்து க்யூட்டாக பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. நிஜமாவே நீ க்யூட்டாக இருக்க தெரியுமா ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வந்து கையில் சொருக்கி எடுக்கிறாங்க. டயாங் காமெடி பண்ணாத டயாங் அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்து போனிட்டெயில் கலக்கி போக, அப்போ வந்து ஹர்ஷ் வந்து டாடா அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி தூங்கலாமா அப்படின்னு தரும். சரி அப்படிங்கிற மாதிரி 3 பேருமே வந்து அப்படியே வந்து படுத்து வந்து தூங்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து ஹர்ஷ் வந்து தூங்கிட்டாங்க. அப்போ ஜேகே வந்து டேங்கை பார்க்குறாங்க. வந்து புக் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போது ஜேகே வந்துட்டு டேங் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். பேசு. இங்கே வேணாம், ஹர்ஷ் இருக்கா, நம்ம மொட்டை மாடியில் போய் பேசலாமா அப்படின்னு கேட்க, சரி அப்படிங்கிற மாதிரி டேங்கையும் ஜேகேவும் 2 பேருமே வந்து டெரஸ்க்கு வந்து போகிறாங்க. சொல்லு என்ன பேசணும் அப்படின்னு சொல்ல, டேங் எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல. திரும்ப தெரியுது நீ இப்படி இருக்கிறது, எப்படி இருக்க, என்கிட்ட நீ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல டேங். உண்மையாக தான் சொல்கிறேன், என் பழைய டேங் மாதிரி நீ இல்லை. நான் கேஷுவலாக தான் இருக்கேன், ஏன் உன்னால் அப்படி இருக்க முடியல. ஜஸ்ட் ஒரு மேரேஜ். நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றேன். நான் இப்போ உடனே கொடுக்க முடியாது. ஏன்னா நமக்கு இப்போ தான் அந்த ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நான் உனக்கு அதை கொடுக்கறதுக்கு ஒரு 6 மந்த் ஆகும். ப்ளீஸ் அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு, நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன். நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்ட நீ கூட தான் இருக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கலாம். நீ எதையும் நினச்சி ஒரி பண்ணாத, எதையும் நினச்சி நீ ஓவர் திங்க் பண்ணிக்காத. நீ ஜஸ்ட் ஒரு பேப்பர். இந்த பேப்பர் நம்மளை எதுவுமே சேஞ்ச் பண்ணிடாது, ஓகேவா? நீ அதே டேங் தான், நான் அதே ஜேகே தான். 2 பேரும் சின்ன வயசில் எப்படி இருந்தோமோ அதே ஃப்ரெண்ட்ஷிப்போடு இப்போவும் இருக்கலாம். எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீ ஓவர் திங்க் பண்ணிக்காத, எப்பவும் போல் என்கிட்ட இரு அப்படின்னு சொல்ல, டேங்குமே சரி அப்படிங்கிற மாதிரி ஹெட் ஷேக் பண்ணுறாங்க. இப்போ 2 பேருமே வந்து அப்படியே வந்து வெளியில் வந்து போகிறாங்க. நம்ம டேங் வந்து அவன் கையில் உள்ள அந்த ரிங்கை வந்து பார்க்குறாங்க. அதில் வந்து ஜேன்னு இருக்கும். ஏன்னாக்கா இவங்க 2 பேருமே வந்து அந்த தாய்லாந்து போயிருப்பாங்கல்ல, அப்போ வந்து அவங்க வந்து அந்த போட்டிங் போகிறதுக்கு முன்னாடி அங்கே நிறையா கடையெல்லாம் இருக்கும். அந்த கடையில் வந்து டாய்ஸ்லாம் வாங்கியிருப்பாங்க, ரிங்ஸ் வாங்கியிருப்பாங்க. அதில் வந்து ஜேகே வந்து டேங்க் வந்து ஜே அப்படிங்கிற ஒரு ரிங்கை வாங்கி போட்டு விட்டுருப்பாங்க, இது போட்டுக்கடா அப்படின்ட்டு. அதே மாதிரி டேங்க் வந்து டீன் வாங்கி ஜேகே கிட்ட போட்டிருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு பெஸ்டீஸ் அப்படிங்கும்போது அவங்க பேர் அவன் போட்டிருக்கிறது, இவன் பேர் அவன் போட்டிருக்கிறது நார்மலான விஷயம். ஸோ அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த ரிங்கை அப்படி பார்த்துட்டு டேங்க் வந்து நிற்கிறாங்க. ஜேகே வந்து ரூமுக்கு வந்து தூங்க போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹர்ஷாவை தூக்கிட்டு போயிட்டு நம்ம டேக்குக்கு 2 பேருமே அவனுடைய வீட்டில் போயிட்டு விட்டுட்டு 2 பேரும் வந்து ஆஃபீஸ் வந்து போயிட்டாங்க. இப்படி தான் வந்து அவங்களோட டேஸ் வந்து போயிட்டு இருக்குது. ஆனாலுமே நம்ம டேங் வந்து ஜேகே கிட்டேன்னு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. பிகாஸ் வந்து
நம்ம டேங் வந்து சொல்லியிருப்பார்ல, ஜேகே சொல்லியிருப்பார்ல, "உன் ஒய்ஃப் மாதிரி எல்லாம் பண்ணுறடா, அம்மா மாதிரி பண்ணுறடா" அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல. அந்த ஒரு டைம்லேன்னு டேக் வந்து ஒரு மாதிரியா ஃபீலாக இருக்கும். நம்ம அப்படி தான் இருக்கணும், இல்லை இது தப்பு, நம்ம வந்து யாரையும் லவ் பண்ணக்கூடாது, முக்கியமாக நம்ம ஜேகே பண்ணக்கூடாது, ஏன்னா அவன் நம்மளுடைய ஃப்ரெண்டு, இது தப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம டேங் வந்து ஜேகே விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒன் ஃபைன் டே நம்ம டயாங் வந்து மார்னிங் வந்து சீக்கிரமாக வந்து ஆஃபீஸ் வந்து கிளம்பி போட்டாங்க. அப்போ ஜேகே வந்து மார்னிங் வந்து ஒரு ஒரு 8 o'clock போல் எழுந்து பார்க்குறாங்க, டயாங் இல்லை. சரி கீழே குக் பண்ணுறேன் போல் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் டயாங் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வரேன். வீட்டில் சத்தமும் இல்லை. கிச்சன் போய் பார்க்குறாங்க, குக் பண்ணியிருக்கு, எல்லாமே கிச்சனில் அப்படியே இருக்குது. அப்போ வந்து ஜேகே வந்து எங்கே இவன் போயிட்டான் காலையிலேயே அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. டயாங் கால் அட்டன் பண்ணிட்டு சொல்லி ஜங்குக் எங்கே இருக்க? அது ஆஃபீஸில் இருக்கேன், ஒரு முக்கியமான ஃபைல் செக் பண்ண வேண்டி தெரிஞ்சு, அதனால தான். ஓ சரி, நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன் ஜங்குக், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு டேங் வந்து காலை கட் பண்ணிடுறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. ஜேகேவும் ஃபுட்டை வந்து சாப்பிட்டுட்டு அவனுமே ஆஃபீஸ் கிளம்பி போகிறாங்க. பட் ஆஃபீஸில் வந்து டேங் இல்லை. அங்கே வந்து இப்போ செக்ரட்டரிகிட்ட கேட்கும்போது சார் வந்து ஒரு சைட் விஷயமாக வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொன்னோம். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்குமே வந்து விட்டுடுறாங்க. ஸோ அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து டயாங் வந்து வரவே இல்லை. ஸோ வந்து ஜேகேமே வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்போவுமே வந்து டயாங் வந்து வரவே இல்லை. ஸோ வந்து நைட் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஜேகே வந்து தூங்கிடுறாங்க. ஈவன் ஜேகே சாப்பிட கூட இல்லை, வந்து தூங்கிடுறாங்க. நைட்டு வந்து டயாங் வந்து வீட்டுக்கு வராங்க. நைட் வந்து ஒரு 12 o'clock போல் டயாங் வந்து வீட்டுக்கு வராங்க. வந்து பார்க்குறாங்க, ஜேகே நேராக ரூம்லேயும் பார்க்குறாங்க, ஜேகே வந்து தூங்கிட்டு இருக்காங்க. டயாங் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு கிச்சன் போய் பார்க்குறாங்க. ஃபுட் இல்லை, அவன் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்கான எந்த ஒரு தடயமும் இல்லை. யோசிக்கிறாங்க, இவன் சாப்பிட்டானா இல்லையா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஓகே ஹோட்டலில் சாப்பிட்ருப்பான் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு அவனுமே வந்து நேராக போயிட்டு ஜேகே பக்கத்தில் போய் படுத்துக்கிறாங்க. அகைன் வந்து மார்னிங் ஆகுது, ஒரு 5 மணி போலேயே வந்து குயிக்காக வந்து டயாங் எழுந்து நேராக வந்து கிளம்பிட்டாங்க. ஆஸ் யூஷுவல் ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ இப்படியே தான் தினமும் இப்படி தான் பண்ணுறாங்க. சைட்டுக்காக வெளியே போகிறேன், இப்போ ஒர்க் ப்ராஜெக்ட் போய்ட்டு இருக்கல, ஸோ அந்த இடத்துல இருக்கேன், அந்த இடத்துல போய் ஜேகே பார்க்குற டைமில் வேறு ஒர்க்குக்கு இங்கே போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டயாங் வந்து ஜேகே விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விலகுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஜேகேக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் வந்து ரொம்ப எப்படி சொல்லலாம், ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருக்கும் அவனுக்கு. சீரியஸ்லி ஒரு ரொம்ப நம்ம க்ளோஸாக இருந்த ஒரு பர்சன் நம்ம விட்டு தள்ளி போகும்போது அவனுக்கு ஹர்ட்டிங்காக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ரொம்பவுமே ஹர்ட்டிங்காக இருக்குது ஜேகேக்கு. ஒன் ஃபைன் டே வந்து அங்கே வந்து டேங் வந்து நைட்டு ஒரு 12 மணிக்கு போல் வீட்டுக்கு வந்து வராரு. ஜேகே வந்து முழிச்சிட்டு தான் இருக்கார். டேங் வந்து வீட்டுக்குள்ளே வந்தோடனையும் லைட்லாம் போடல. அவன் நேராக வீட்டுக்கு வந்தோடனையும் கிச்சனில் ஒரே ஒரு பல்ப் மட்டும் எரியும். நேராக கிச்சனுக்கு போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்படியே வந்து வெளியில் வராங்க. மேலே போய்ட்டு ரொம்ப போய் பார்க்குறாங்க, அங்கே வந்து ஜங்குக் இல்லை. எங்கே போயிட்டான் இவன் அப்படி சொல்லிட்டு அகைன் வந்து கீழே வந்து பார்க்குறாங்க. ஜேகே வந்து சோஃபாவில் தான் அப்படியே உட்காந்துருக்காங்க. டேங் லைட்டை போட்டு பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. ஜங்குக் இங்கே என்ன பண்ணுற, தூங்கலையா? ஜேகே வந்து டேவை வந்து மறைச்சி பார்க்குறாங்க. டே ஒன்று தான் கேட்குறேன், என்னாச்சு, தூங்கலையா அப்படின்னு கேட்க ஜேகே வந்து எழுந்து நின்றுட்டு நான் அதை உன்கிட்ட கேட்கணும் டேங், உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, டே எனக்கு என்னாச்சு, நான் நான் நல்லா தானே இருக்கேன், ஏன் என்னாச்சு, என்ன பிரச்சனை, சரி சாப்பிட்டியா, நீ இல்லைன்னா ஏதாச்சும் குக் பண்ணி தரவா, இங்கே பாரு டாபிக் மாற்றாத, நானும் கொஞ்ச நாளாக நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன், நீ சீக்கிரமாக வேலைக்கு போகிறதும் லேட்டாக வீட்டுக்கு வரதும் சைட்டு ப்ராஜெக்ட்டுன்னு வெளியே போகிறதும் நானும் ஆஃபீஸில் உன் கூட பார்ட்னராக தான் இருக்கேன், எங்கே என்ன வேலை நடக்குதுன்னு எனக்கு தெரியாதா என்ன? எதுக்கு போய் சொல்லிவிட்டு என்னை அவாய்ட் பண்ணுறேன்? நான் அவாய்ட்லாம் பண்ணல ஜங்குக். ஆக்சுவலி உண்மையாகவே எனக்கு இங்கே பாரு, நான் ஒன்றும் வேறு ஆஃபீஸ்லேயோ இல்லை வேறு ப்ராஜெக்ட்லேயோ இல்லை, உன் கூட ஆஃபீஸில் பார்ட்னர் உன் ப்ராஜெக்டில் தான் நானும் இருக்கேன். என்கிட்ட நீ போய் சொல்லிட்டு தான் நீ வெளியே போகிற, இதுக்கு என்ன அவாய்ட் பண்ணுற? அதுக்கு ரீசன் இருக்கணும்ல, சொல்லு அப்படின்னு சொல்ல, நீ வர சொல்ல முடியல, அப்படிலாம் இல்லை ஜங்குக். அது ஓகே ஃபைன், எனக்கு புரியுது, நீ என்னை எதுக்கு அவாய்ட் பண்ணுற அப்படிங்கிறதுல எனக்கு சத்தியமாக தெரியல, பட் நீ அவாய்ட் பண்ணுறங்கிறது எனக்கு புரியுது. ஓகே, நீ உன் ஹெல்த்தை பார்த்துக்கோ டேங். நீ தினமும் லேட்டாக வர, காலையில் சீக்கிரம் போயிடுற, ஒரு 2 hours 3 hours தான் தூங்குறேன்னு நினைக்கிறேன், வெளியே உலாத்துற, என்கிட்ட நீ ஓடி போகணுன்னு நினைக்கிற, சாப்பிட்றியா இல்லையான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, நான் சாப்பிட்டியா இல்லையா நீ கவலைப்பட மாட்டேற. ஓகே, இது வேணான்னு நினைக்கிறேன், கொஞ்ச நாள் நம்ம பிரேக் எடுத்துக்கலாம், ஏதோ ஒரு ஆக்வர்ட் நட்ஸ் நம்ம 2 பேருக்குள்ளே இருக்குன்னு நான் நினைக்கிறேன், ஸோ நம்ம கொஞ்ச நாள் பிரேக் எடுத்துக்கலாம் டேங் அப்படின்னு சொல்ல, ஜங்குக் என்ன பேசுகிற? இல்லை சீரியஸ்லி எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது டேங், இந்த டிஸ்டன்ஸ், நம்ம ஒரே வீட்டுக்குள்ளே இருந்துட்டு பேசாமல் இது தூரமாக இருக்க மாதிரி தெரியுது, நீ பக்கத்தில் தான் இருக்க, இப்போ கூட நீ
எனக்கு ரொம்ப தூரமாக தெரிகிற டேங். ஸோ நம்ம கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். நான் நான் ஒரேடியாக உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டு போகிறேன் அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் கொஞ்ச நாள் அப்பா அம்மா கூட போய் இருந்துட்டு வரேன். அவங்களுமே எப்போ நான் வீட்டுக்கு வரேன்னு கேட்டே இருக்காங்க. கொஞ்ச நாள் அவங்க கூட நான் வெளியில் போயிட்டு வரேன். ஒரு சின்ன வெக்கேஷன் இருக்குது. அப்பா அம்மா கூட கொஞ்சம் ஒரு வாரம் நான் போய் ஸ்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் அவங்களே பார்த்துட்டு வரேன். ஓகேவா? நான் அப்போயும் என்கிட்ட சொன்னேன்ல, அப்பா அம்மா கூட கொஞ்சம் வெளியே போகணுன்ட்டு. அதுக்கான டைம் இப்போ தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம 2 பேருக்குள்ளே அந்த ஆக்வர்ட்னஸ் குறையணும். நான் கொஞ்சம் தள்ளி இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீ நேரத்துக்கு வா, நேரத்துக்கு தூங்கு, நேரத்துக்கு எழுந்து போ. ஓகேவா? நல்லா சாப்பிடு. ஆஃபீஸ் ஆன வர வரைக்கும் கொஞ்சம் ரன் பண்ணிக்கோ. ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜேகே வந்து சூட்கேஸோட தான் ஆக்சுவலி இருந்திருப்பாரு. அந்த சூட்கேஸ் எடுத்துகிட்டு வெளியே போக டேங்கு. இங்கே பாரு ஜங்குக்கு, நான் வந்து உன்னை விட்டு டிஸ்டன்ஸாக இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. நிஜமாக இங்கே பாரு டேங், எனக்கு புரியுது. எனக்கு உன் ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ கொஞ்சம் நேரம் தான் தூங்குற, வேலைன்னு உலாத்துற. ஓகே, இட்ஸ் ஓகே, எனக்கு வந்து புரியுது. ஓகேவா? நீ பார்த்துக்கோ, எதுவாக இருந்தாலும் கால் பண்ணு, நான் உடனே அட்டென்ட் பண்ணுவேன். ஓகே ஓகே பாய் அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்து அங்கேருந்து போயிட்டாரு. டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜேகே போனதுக்கப்புறமா ஜேகே வந்து நேராக அவனுடைய வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய்ட்டு அங்கே அம்மா அப்பாலாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அவருமே அங்கே வந்து தூங்க போயிட்டாரு. இங்கே டேங்கு சுத்தமாக தூக்கமே வரல. அவர் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு அவர் வந்து மார்னிங் தான் தூங்கியிருப்பார். நெக்ஸ்ட் டே எந்திரிக்கிறாரு, பக்கத்தில் பார்க்குறாங்க, ஜேகே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஏதோ ஒரு நம்பத்தில் கீழே போய்ட்டு ஆக்சுவலி வந்து குக் பண்ணிடுறாங்க. குக் பண்ணிட்டு மாடிக்கு வந்து பார்க்குறாங்க, ஜேகே இல்லை. அப்போ தான் புரியுது அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து போயிடுறாங்க. பேஸ்கெட்டில் வந்து துணிலாம் எப்போவுமே கிடக்கும். டேங்கை ஜேகே வந்து அவுத்து போட்டு போயிடுவார். அது எப்போவுமே ஜேகே தான் டேங்கை தான் வந்து துவைப்பார். அந்த பேஸ்கெட்டில் ஜேகேவுடைய துணி எதுவுமே இல்லை. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனுக்கு ரொம்ப ஒரு நம்மளோட சோல்மேட் நம்மளை விட்டு போயிட்டு அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்பவுமே அவனுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்படி தான் கிளம்பி ஆஃபீஸ் போகிறாங்க. ஆஃபீஸ் போகும்போது பக்கத்தில் சேரில் வந்து நம்ம ஜேகே இல்லை. எல்லா விஷயத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையுமே ஜேகே அவன் கூடவே இருந்திருப்பான். அவனுக்கே வந்து ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுற ஃபீலிங் கொடுக்குது. அது என்ன ஃபீலிங்னு நம்ம டேங்கு தெரியல. ஆனால் வந்து இது வந்து ரொம்ப வந்து ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் வந்து நம்ம டேங்க் வந்து கொடுக்குது. ஓகே அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து ஈவினிங் போல் இந்த வீட்டில் நம்மளால் இருக்க முடியாது சொல்லிவிட்டு அவனுடைய வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அப்பா அம்மா இருக்காங்கள்ல, அந்த வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அங்கே போனாக்கா ஹர்ஷு இருக்காங்க. மாமா அப்படிங்கிற மாதிரி ஹர்ஷு வந்து டேங்கை வந்து அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. டேங்கை ஹக் பண்ணிட்டு ஹர்ஷுக்கு வந்து சாக்லேட்லாம் கொடுத்துட்டு டேங்குடைய அக்கா கேட்குறாங்க, என்னடா திடீர்னு விசிட்டிங்கு? அது ஒன்றும் இல்லைக்கா, அப்பா அம்மாவை நல்லா பார்க்கணும் போல இருந்துச்சு, அதனால தான். அப்போ வந்து ஜேகே டேங்குடைய அம்மா, சரி வா நான் ஒரு 1 வீக் இங்கே தான் இருப்பேன். இது வீட் நான் எத்தனை நாள் வேணால் லேரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அவனுடைய சூட்கேஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து போயிட்டாங்க. கொஞ்சம் நேரம் வந்து அவங்க அப்பா அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஹர்ஷு கூட விளையாடிட்டு டேங் வந்து இப்போ வந்து ஒரு நைட்டு போல் டெரஸில் வந்து நிற்கிறாரு. அப்போ வந்து டேங்கோட அக்கா வந்து மேலே வராங்க. அப்போது டேங் அக்கா வந்து டேங்கிட்ட, டேங் என்னாச்சு? ஒன்றும் இல்லைக்கா, எனக்கு என்னாச்சு? நான் நார்மலாக தான் இருக்கேன். ஏன் கேட்குற? இல்லை, நீ முன்ன மாதிரி இருக்கிற மாதிரி தெரியல. சரி, ஜங்குக் எங்க அப்படின்னு கேட்க, அவன் அப்பா அம்மா கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரேன்னு போயிருக்கான், வெக்கேஷன் மாதிரி. ஓ ஓகே, அதனால தான் சார் இங்கே வந்திருக்கீங்களோ, இல்லைனா கிளம்ப மாட்டிங்களே அப்படின்னு கேட்க அவன் வந்து லைட்டாக வந்து சிரிச்சுக்கிறாங்க. சரி, என் தம்பி எப்போ எப்படி இருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். என் தம்பி சந்தோஷமாக இருந்தால் எப்படி இருப்பான், சுகமாக இருந்தால் எப்படி இருப்பான், கோவமாக இருந்தால் எப்படி இருப்பான், எல்லாமே எனக்கு தெரியும். என்னாச்சு சொல்லு அப்படின்னு கேட்க வந்து ஃபஸ்ட்டு வந்து சொல்ல மாட்டாங்க. அப்புறம் வந்து அவங்க அக்கா கிட்டே வந்து தாய்லாண்டில் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. என்னடா சொல்கிறா, இவ்வளோ நடந்திருக்கா? ஆமாக்கா, எனக்கு என்னன்னு தெரியல, நான் பண்ணுற ஒவ்வொரு சின்ன விஷயமும் ஏற்கனவே நான் அதை பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் இப்போ ஜங்குக்குமே ஏற்கனவே நான் அந்த பண்ண விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லி காட்டுவான். ஆனால் இப்போ நான் அந்த விஷயத்த பண்ணும் போதெல்லாம் எனக்கே ஒரு ஒய்ஃப் ஃபீல் வருதுக்கா. எப்போவுமே அவன் என்னை கலாய்ப்பான், ஒய்ஃப் மாதிரி நீ காலையிலே குக் பண்ணுறடா, என்னை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிற, எனக்கு என்ன வேணுமோ ஈவன் எல்லாத்தையுமே நீ பார்த்துக்கிற, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு தோணுது நீ கூட இருக்கும்போது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவான். அதே மாதிரி இப்போ அவன் கேஷுவலாக சொல்கிற விஷயம் கூட எனக்கு அப்படி ஃபீல் ஆக வைக்கிறதுக்கா எனக்கு சீரியஸாக தெரியல. ஏதோ நான் ஒய்ஃப் மாதிரி எனக்கு தோணுது. கொஞ்சமாக என்னுடைய மனசு மாறுது. உனக்கே தெரியும் இல்லை, எனக்கு அந்த லவ்லலாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னு. ஆமாம், எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு தெரியல, எனக்கு ஏன் அவன் மேலே ஃபீலிங்ஸ் வருதுன்னு. எனக்கு அந்த வீட்டில் அவன் எல்லாமே இருக்க முடியல தெரியுமா? ஒவ்வொரு பிளேஸ்லையுமே அவன் தெரியிறான். சத்தியமாக என்னால் அவன் இல்லாமல் அந்த வீட்டில் சுத்தமாக இருக்க முடியல. ஈவன் என் ஆஃபீஸில் கூட ஜங்குக்கு இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட அந்த ஆஃபீஸில் இருக்க முடியல. ஒவ்வொரு நிமிஷமே எனக்கு ஒரு மாதிரி ஹெல் மாதிரி போகுது. இது என்ன ஃபீலிங்ஸ்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் லவ்வில் எனக்கு சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. அப்போ இங்கே பாரு டேங்,
உலகத்தில் ஒருத்தர் தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே தப்பானவங்கன்னு நீ யோசிக்கக்கூடாது. நீ என் லைஃப்னால தான் நீ லவ்வை வெறுக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும் டேங். இங்கே பாரு, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பர்சன் தப்பானவன் அப்படிங்கிறதுனால எல்லாருமே தப்பானவங்கன்னு சொல்ல முடியாது. இத்தனை வருஷமாக நீ ஜெயிக்க கூட இருந்திருக்க. அவன் எப்படிப்பட்டவன்னு எங்கள் எல்லாரையும் விட உனக்கு தான் நல்லா தெரியும். இவன் அவன் கேங்கிற விஷயம் கூட அவன் சொல்லும் போது நீ கேஷுவலாக தானே இருந்த. அப்புறம் என்ன, அவனை பற்றி உனக்கு தெரியும் எல்லாமே. உன் மனசில் அவனுக்கான இடம் இருக்குன்னு நீ பேசும்போது எனக்கு புரிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் நீ தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்ல டேங் அப்படியே அவங்க அக்காவை பார்க்குறாங்க. நான் உடனே உன்னை முடிவு எடுக்க சொல்ல, யோசிச்சுட்டு நல்ல முடிவாடு அப்படின்ட்டு அவங்க அக்கா அங்கேருந்து போயிட்டாங்க. ஒரு சின்னதாக ஒரு பேக் ஸ்டோரி பார்ப்போம். டேங்கை எதனால் லவ் வெறுக்கிறாங்க அப்படின்னாக்கா, டேவுடைய அக்கா காலேஜ் டேஸில் ஒரு பையனை லவ் பண்ணியிருப்பாங்க. அப்போ டேங் ஒரு 12th ஸோ அந்த மாதிரி ஒரு இதாக படிச்சிருப்பாங்க. அப்போ அவங்க அக்கா காலேஜ் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அப்போ ஒரு பையனை லவ் பண்ணியிருப்பாங்க. அந்த பையனுடைய இன்டென்ஸ் அவங்க அக்காவை அவங்க அக்கா கூட பெட்டில் ஒன்றா இருந்துடணும் அப்படிங்கிறது தான். ஆனால் அவங்க அக்கா அதுக்கு இடம் கொடுக்கல. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே மேரேஜ்க்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, என் ஃபேமிலியில் ஒத்துக்க மாட்டாங்க அப்படி இப்படின்ட்டு அவங்க அக்காவை அழைச்சிட்டு போயிட்டு பிரைன் வாஷ் பண்ணிவிட்டு வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அக்காவை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இப்போ என்ன சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி நான் ஒன்று மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், இதுக்கப்புறம் நம்மளை யாரும் பிரிக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு அவங்க அக்கா கூட ஒன்றா இருந்திருப்பாங்க. அவங்க அக்கா என்ன நினச்சிருப்பாங்கன்னா, அதாச்சும் சர்ச்சில் நமக்கு மேரேஜ் பண்ணிட்டாங்களே, இதுக்கப்புறம் இவன் நம்மளை விட்டு போக மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்கா இது பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க அக்கா அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அவங்க அக்கா கூட அந்த ஹஸ்பண்ட் ஒன்றா இருந்திருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே அவங்க அக்கா ஹஸ்பண்ட் பக்கத்தில் எடுத்துருக்க மாட்டாங்க. எங்கே அப்படிங்கிற மாதிரி அவன் செக் பண்ணி பார்க்கும்போது தான் பக்கத்தில் ஒரு நோட்ஸ் இருக்குது. அவ்வளோதான், நம்மளுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு நோட்ஸ் எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அக்கா சூசைட் அட்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அதுக்கப்புறம் டயாங் அந்த பையனை தேடி போகிறதும், அங்கே போயிட்டு அவனை போட்டு அடிக்கிறதும், அந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கும். அப்போ தான் அந்த பையன் சொல்லியிருப்பான், நான் உங்கள் அக்காவை ஜஸ்ட் யூஸ்க்காக தான் யூஸ் பண்ணேன். அக்கா கல்யாணத்துக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னு சொன்னான். ஒரு டைம் வச்சு அவளை டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு தோணுச்சு. அதனால தான் கல்யாணங்கிற ஒரு போலியான செட்டப் பண்ணி அவளை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி திமிரா சொல்லுவோம். டயாங்கும் ஜேக்கும் 2 பேரும் சேர்ந்து தான் அந்த பையனை அடித்து போட்டுட்டு அவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் லவ் எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க. லவ்னால எல்லோரும் சீட் தான் பண்ணுவாங்க, ட்ரூ லவ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அது ஸ்கூல் டேஸ் தானே அவனுக்கு. அந்த மாதிரி டேங்க் மைண்டில் தோணியிருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அக்கா நிறைய சூசைட் அட்டம் பண்ணியிருப்பாங்க. எவ்வளவோ டயாங்கும் ஜேக்கையும் தான் கம்ஃபோர்ட் பண்ணி இருக்க வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க தெரிய வந்திருக்கும். ஸோ அந்த ப்ரெக்னென்சி டே ஃபுல்லாகவே டேங் கேர் பண்ணியிருப்பார். அவங்க அம்மாவுக்கு ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் போக போக ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பாங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும். கல்யாணத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேங்கிற மாதிரி அவங்க அக்காவும் இருந்திருப்பாங்க. கடைசி வரைக்கும் நான் ஒரு பொண்ணாக இருந்துக்கிறம்மா அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பாங்க. அண்ட் அந்த குழந்தை டேங் மாமா தான் கூடும். அப்போ தான் ஜெக்கிக்கு தோணும், தனக்கு அப்பா இல்லைனாக்கா அந்த பையன் ஃபீல் பண்ண மாட்டானா, அவன் நம்ம என்ன அவன் டேடின்னு கூப்பிடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் ஏன்னா டேங்க் அக்கானா அவனுக்குமே அக்கா மாதிரி தான் அவன் ஃபீல் பண்ணியிருப்பான். பட் குழந்தை என்னை டேடினே கூப்பிடுத்தோம், எனக்கு எந்த இதுவும் கிடையாது, அவன் என்ன டேடின்னு கூப்பிடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டேங் மாமானும் ஜேக்கி டேடின்னு அந்த பையன் கூப்பிடுவாங்க. எனக்கு அவன் ஸ்கூல் போயிட்டான் அப்படின்னாக்கா, எனக்கு டேடி இருக்கு, உனக்கு டேடி இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேச்சு வரக்கூடாது. ஸோ எனக்கும் டேடி இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இவன் பெருமையாக சொல்லிப்பான்ல. ஸோ அதனால் ஜேக்கி அப்படி சொல்லியிருப்பாங்க. இதனால தான் டயாங்க் சுத்தமாக லவ்வில் அப்படிங்கிற நம்பிக்கையை இருந்திருக்காது. எனக்கே ஜங்குக்கை மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும். ஜங்குக்கை மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமா அவனுக்கு அப்படியே டோட்டலாக அவன் லைஃபே கொலாப்ஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்படியே தான் நாட்கள் போகுது. டேக் அப்போ தான் ரியலைஸ் ஆகுது, நம்ம ஜங்குக்கு இல்லாமல் ஒரு நாள் எனக்கு ஒரு நிமிஷத்தை கூட கிடக்க முடியாது, அவனை இன்னொருத்தர் கூட கண்டிப்பாக சேர்த்து வச்சு பார்க்க முடியாது அப்படிங்கிற விஷயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டயாங் பையப்பிள்ளைக்கு இப்போ தான் ரியலைஸ் ஆகுது. அப்படியே நம்ம இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, நம்ம ஜங்குக் தான். இப்போ ஜங்குக் அப்பா, ஜங்குக் அம்மா 3 பேருமே ஒரு ஷிப்பில் இருக்காங்க. வெக்கேஷனுக்காக போயிருக்காங்க, ஒரு ஷிப்பில் இருக்காங்க. ஜங்குக் அப்படியே இந்த பீச்சை பார்த்துக்கிட்டு அப்படியே நிற்கிறாங்க. அப்போ ஜங்குக் அப்பாவும் அம்மாவும் ஜெக்கி கிட்டே போயிட்டு, ஜங்குக் என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஜங்குக் லிட்டரலி அழுதுட்டு இருக்கான். ஜங்குக் அம்மா, என்னாச்சுப்பா, என்னாச்சு, ஏன் அழற? அப்போ ஜங்குக் அவங்க அம்மா ஹக் பண்ணிவிட்டு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, ஏன் என்னாச்சு அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, என்னை விட்டு டயாங் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போகிறான். நான் என் லைஃப்பில் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அந்த விஷயம் நடக்குதுமா, என்ன சொல்கிற? இல்லை எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா அம்மா கேட்க, ஐ லவ் டயாங்மா,
அப்போ வந்து ஜேகே அம்மா வந்து ஜேகே பார்க்க, ஆமாம்மா எனக்கு பொண்ணுங்களை பிடிக்காது, எனக்கு பசங்களை தான் பிடிக்கும். அந்த விஷயம் எனக்கு டயாங்க பார்க்கும்போது தான் இருந்துச்சு. ஸ்கூல் டேஸில் டயாங் யார்கிட்ட பேசினாலும் எனக்கு கோவம் வரும். ஃபர்ஸ்ட் இது ஃப்ரெண்ட்ஷிப்னு தான் நான் நினச்சேன். நான் ஃப்ரெண்ட்ஷிப்னால தான் பொசசிவ் ஆகிறேன்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நாள் ஆக ஆக தான் அவனை நான் லவ் பண்ணுறேன், அவனை தவிர வேறு யாரையுமே என்னால் பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சு, ஓகே இது அந்த வயசில் வர ஒரு இன்ஃபேக்சுவேஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் அப்படியே விட்டுட்டேன். காலேஜ் போகணும். காலேஜில் எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. அங்கேயுமே அவன் யார்கிட்டயாச்சும் பேசினான் அப்படின்னாக்கா எனக்கு கோவம் வருது. எனக்கே ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட பேசினா கூட நான் அவ்வளோ ஜெலஸ் ஆகிறேன். எனக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் ஆச்சு நான் அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லியே. இல்லை, நான் எங்கே நம்ம லவ் பண்ணுறது அவன்கிட்ட சொன்னாக்கா அவன் கூட இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கூட பிரேக் ஆகிடுமோன்னு சொல்லி பயந்துட்டு தான் இத்தனை நாளாக அந்த லவ்வை அவன்கிட்ட சொல்லாமே எனக்குள்ளே வச்சுருந்தேன். நான் நான் எனக்கு ஒரு பையனை தான் பிடிக்கும்ன்ட்டு நான் தினமும் ஒருத்தர் கூட டேட் போகிறேம்மா. ஆனால் நான் டேட் போடுற யார் கூடயுமே நான் ஹாப்பியாக இல்லை. எனக்கு டேங்க் மட்டும்தான் பிடிச்சிருக்குமா. எங்கள் டேங்க் இது சொன்னாக்கா அவன் என்னை விட்டு போயிடுவானு சொல்லிட்டு தான் நான் சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தாய்லாண்டில் நடந்த விஷயத்தையுமே அவன் சொல்லியிருப்பாங்க. அங்கே எனக்கு அவனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. அன்எக்ஸ்பெக்டடாக தான் நடந்துச்சு. ஆனால் சத்தியமாக அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. ஆனால் நான் டயாங் கிட்ட உனக்கு நான் டிவோர்ஸ் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டேன். அதை சொல்லும் போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா. ஏன்னா அவன் ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுறான். அவனுக்கு இது வேணாம், அவனுக்கு என்னை பிடிக்கல அப்படிங்கிறத தாண்டி அவனுக்கு என்ன பிடிக்குமா. ஆனால் அவனை என்னை ஒரு லைஃப் பார்ட்னராக அக்செப்ட் பண்ணிக்கிறது அந்த ஸ்டேஜில் அவன் இல்லை. நம்மக்கிட்ட அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றேன், 6 மந்த் கழிச்சு கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்கேம்மா. நிஜமாகவே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ கூட அவன் ஏதோ ஒரு ஆக்வர்ட்னஸில் என்னை அவாய்ட் பண்ணுறேங்கிற பேரில் ரொம்ப ஹர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஐ லவ் ஹிம்மா. அவனை விட்டு நான் எப்பவுமே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவன் என்னை விட்டு போகணுன்னே யோசிக்கிறான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் உங்கள் கூடவே இல்லை அப்படின்னு நான் ஒரு நாள் கூட ஃபீல் பண்ணது கிடையாது. ஏன்னா உங்களை விட என்னை பல மடங்கு அவன் கேர் பண்ணி பார்த்துக்குவான். ஆனால் இந்த ஒரு வாரமாக நான் சாப்பிட்டேனா இல்லையான்னு கூட அவங்ககிட்ட கேட்கலாமா. அவன் சாப்பிட்டேனா இல்லையான்னு கூட எனக்கு தெரிய வர மாட்டேங்குது. எனக்கு அவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்குது அப்படின்ட்டு அவங்க அம்மா ஹக் பண்ணிட்டு அலறாங்க. அவங்க அம்மா ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு கம்ஃபோர்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம ஜேகே வந்து வெக்கேஷன்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு வராங்க. 1 வீக்குமே ஆகிடுச்சு. அவன் ஊருக்கு வர விஷயத்த வந்து டேங்க் வந்து மெசேஜ் பண்ணிடுறாங்க. நான் வந்து இந்த டைமுக்கு வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு. டேங்க் வந்து மெசேஜ் போயிடுச்சு. டேங்க் வந்து இப்போ வந்து அவனுடைய வீட்டில் தான் இருக்காங்க. டேங்க் வந்து மொபைல் எடுத்து பார்க்குறாங்க. ஜேகே வந்துடுவான்னு மெசேஜ் வந்திருக்கு. அவ்வளோதான், பையனுக்கு 32 பல்லும் தெரியுது. அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட, அவ்வளோ ஒரு ஹாப்பினஸோட வேகமாக எழுந்து அவன் வந்து இவன் வந்து எப்படி இருக்கானாக்கா நார்மலான ஒரு டிஷர்ட் பேண்ட் அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஃபாஸ்ட்டாக வந்து அவன் காரை எடுத்துகிட்டு வேகமாக ஜேகேயோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. அவன் காரை எடுத்துகிட்டு உள்ளே போவோம். ஜேகே வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. கார் டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஜேகே அம்மா அப்பா வந்து வீட்டு டோர் ஓப்பன் பண்ண போயிட்டாங்க. ஜேகே காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வெளியில் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு டேங் வந்து காரை வந்து அவன் வீட்டு வாசல்லே நிப்பாட்டிட்டு கார் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வேகமாக ஓடி வந்து நம்ம ஜேகேயை வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜேகேவே இவன் ஷாக் ஆகிட்டான். அப்படியே டேங்க் அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆக வந்து ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஈவன் ஜேகேக்கு வந்து இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எதுவுமே புரியவே இல்லை. அவன் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜேகே வந்து என்னாச்சு டேங், ஏதாச்சும் ப்ராப்ளமா, ஆர் யூ ஓகே அப்படின்னு கேட்க டேங் வந்து சீரியஸ்லி அலறான்னு சொல்லலாம். என்னாச்சுடா ஏன் அலற அப்படின்னு கேட்க, நான் உங்ககிட்ட தனியாக பேசணும் ஜங்குக் அப்படின்னு சொல்ல, ஓகே ஓகே வா வீட்டுக்குள்ளே, இல்லை நம்ம வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லவும் ஜேகே வந்து சரி போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிவிட்டு 2 பேருமே வந்து கிளம்புறாங்க. அவங்க அம்மா அப்பாவும் பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போது ஜேகே தாங்க அந்த காரை ட்ரைவ் பண்ணுறாங்க. வந்து சைலண்ட்டாக வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனோடனே இப்போ 2 பேருமே வந்து ஹாலில் தான் நிற்கிறாங்க. ஜேகே என்னாச்சு டேங், ஏதோ பேசணும்னு சொன்னேன், என்னாச்சு உனக்கு, ஆர் யூ ஓகே அப்படின்னு கேட்க வந்து அகைன் வந்து ஜேகே வந்து டைட் ஹேக் பண்ணிக்கிறாங்க. நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நீ எதுவுமே பேசாத ஜங்குக் ப்ளீஸ் அப்படின்னு கேட்க ஜேகே வந்து அமைதியாக இருக்காங்க. ஐம் சாரி ஜங்குக், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்கள்கிட்ட சாரி சொல்லிக்கிறேன். அண்ட் நான் இந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறமா நீ என்னை எப்படி நினச்சாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் சொன்னதுக்கப்புறமா நீ தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாத ப்ளீஸ் அப்படின்னு கேட்க, நான் உன்னை விட்டுட்டு எங்கே போக போகிறேன் டேங், சொல்ல என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ டேங்கு ஐ லவ் யூ ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்ல,
இங்கே பயங்கர ஷாக் நம்ம தலைக்கு. என்ன நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஐ லவ் யூ. நான் 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 இவ்வளோ நாளாக லவ்வெல்லாம் கிடையாது. அதெல்லாம் போய் தான். யாருமே உண்மையாக லவ் பண்ண மாட்டாங்க. யாரும் கடைசி வரைக்கும் கூடலாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினச்சேன். அப்படி தான் என் லைஃப்பில் நிறைய விஷயம் நடந்துச்சு. ஆனால் ஆனால் எப்போ உனக்கு எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சோ அந்த நிமிஷத்துலேன்னு நான் உன்னை பார்க்குற விதமும் நீ மனசில் இருக்கிற ப்ளேஸும் எனக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. நான் இல்லை இது ஜஸ்ட்டு இன்ஃபேக்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சைலண்ட்டாக இருந்தேன். ஆனால் நாள் ஆக 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 நான் உனக்கு பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலையும் நீ சொல்லவில்லை ஒய்ஃப் மாதிரி பண்ணுறேன்னு நான் அதை யோசிக்கும் போது எனக்கு ஃபீல் ஆச்சு. நம்ம அப்படி தான் பண்ணுறோமோ, ஒய்ஃபாக தான் நம்ம அவங்ககிட்ட பிஹேவ் பண்ணுறோமோ அப்படின்னு எனக்குள்ளே தோண ஆரம்பிச்சிருச்சு. ஜங்குக், நான் உன்னை அவாய்ட் பண்ணேன்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், நான் உன்னை அவாய்ட் பண்ணலை. இப்போ நான் உன் மேலே எனக்கு இப்போ புதுசாக வந்திருக்க ஃபீலிங்ஸால் என் ஃபீலிங்ஸை நான் ஏதாச்சும் எக்ஸ்போஸ் பண்ணி அது உனக்கு பிடிக்காமல் போய் நீ என்னை விட்டு போயிடுவேங்கிற ஒரு பயத்தில் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு தள்ளி இருந்தேன். மற்றபடி உன்னை அவாய்ட் பண்ணும் அப்படிங்கிற எந்த ஒரு தாட்டுமே எனக்குள்ளே இல்லை. ஆனால் இப்போது இந்த ஒரு வாரம் நீ என்னை விட்டு போனது ஏதோ எனக்கு ஒரு யுகம் மாதிரி தோணுச்சு. என்னால் இந்த வீட்டுக்கு வர முடியல, ஆஃபீஸ் போக முடியல, எங்கே போனாலும் எனக்கு உன்னுடைய தாட் தான் அதிகமாக இருந்துச்சு. ஜங்குக், எனக்கு ஃபுல்லாகவே ரியலைஸ் ஆகிடுச்சு, நீ இல்லாமல் சத்தியமாக என்னால் இருக்க முடியாது. இது டெஸ்டினியா என்னன்னு எனக்கு தெரியல. சின்ன வயசுலேருந்து நீ என் கூட இருந்திருக்காடா. அப்போல்லாம் நான் இந்த கண்ணால் உன்னை பார்க்கல. ஆனால் கொஞ்ச நாளாக நீ என் கணக்கு எவ்வளோ ஹேண்ட்ஸப்பாக தெரியுற தெரியுமா? சீரியஸ்லி நீ எவ்வளோ பேரை பார்த்துருக்கலாம். ஆனால் நான் உன்னை தான் பார்க்குறேன். எனக்கு தெரியல ஜங்குக், இது என்ன ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனால் சத்தியமாக நீ இல்லாமல் மட்டும் என்னால் இருக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு தோண மாட்டேங்குது. எப்போவுமே நீ என் கூடவே இருக்கணும். உனக்கு என் மேலே அப்படிப்பட்ட ஃபீலிங்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, நீ என்னை விட்டு மட்டும் போயிடாத, என் கூடவே நீரு ப்ளீஸ் ஜங்குக். ஐம் சாரி, நான் உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா. பட் ஐ லவ் யூ அப்படின்ட்டு டேங்கு சொல்லிவிட்டு ஹக்கை பிரேக் பண்ணிட்டு அங்கேருந்து போயிட்டாரு. இங்கே வந்து நம்ம ஜேகேக்கு வந்து ப்ராசஸ் பண்ணவே கொஞ்சம் டைம் ஆகுது. அவர் வந்து அப்படியே வந்து ஷாக்காக வந்து நிற்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணிவிட்டு டயாங் வந்து லவ் யூ சொன்னா அப்படிங்கிற விஷயமே தெரியுது. வேகமாக வந்து டயாங் பின்னாடி ஓடுறாரு. டயாங் வந்து மேலே மாடிக்கு வந்து டெரஸ்க்கு வந்து போயிட்டாரு. ஜேகே வந்து டேக்கிட்டு போயிட்டு டயாங் அப்படியே கூட டீ வந்து திரும்பி பார்க்குறாங்க. நீ என்ன சொன்ன, என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னியா என்ன அப்படின்னு கேட்க, டே வந்து திரும்பி பார்த்துட்டு ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்ஷேக் பண்ணிட்டு, ஆனால் சாரி ஜங்குக், நான் ஏதோ எமோஷ்னலாக சொல்லிட்டேன். உனக்கு என் மேலே லவ் இல்லைனா எனக்கு பிரச்சனை இல்லை, நீ ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் வர வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது சடனாக நம்ம ஜேகே பையன் போயிட்டு டயாங்குடைய லிப்ஸ் வந்து கேப்ச் பண்ணிடுறாங்க. டேக்கே வந்து பயங்கர ஷாக்கு தான். டே வந்து ஷாக்காக நிற்கிறாங்க. ஸோ லாஸ்ட் லிப்ஸை டச் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு டயாங் ஐ லவ் யூ டூ. இப்போ கிடையாது, சின்ன வயசுலேருந்தே என் மேலே உனக்கு ஃபீலிங்ஸ், எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சதே நம்ம ஹைஸ்கூலில் தான். எனக்கு பசங்க யாரையும் பிடிக்காத டயாங், ஆனால் உன்னை ரொம்ப பிடிக்கும். எனக்கு பசங்களை பிடிக்கும்னு எவ்வளோ நாள் ஏமாற்றிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு உன்னை தான் பிடிக்கும். உன்னை பார்த்த பிறகு தான் நான் கே அப்படிங்கிறதே எனக்கு ரியலைஸ் ஆச்சு. இல்லை எங்கே நான் அதை உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னாக்கா நீ என்னை விட்டு போயிடுவே அப்படிங்கிறதுனால தான் நான் உன்னை விட்டு தள்ளி போனேன். மற்றவங்களை டேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். ஆனால் சத்தியமாக இதை என்னால் முடியல. ஆனால் ஐ லவ் யூ டயாங் அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்ல, டே உடனே என்ன சொன்னேன், ஆமாம் எனக்கு சின்ன வயசுலேயும் பிடிக்கும், ஆனால் உன்னை விட்டு நான் தள்ளி தான் இருந்தேன். இல்லை உன் மேலே லவ்வாக இருக்கக்கூடாது அப்படின்னு தான் இருந்தேன். இவ்வளோ நாள் அப்படி தான் இருந்தேன். உன்னை ஒரு ஃப்ரெண்டை தான் பார்த்தேன். ஆனால் அப்பப்போ எனக்குள்ளே இருக்கிற அந்த லவ் அது எப்போவுமே என்னை விட்டு என்னையே அறியாமல் சம்டைம்ஸ் வெளியில் வரும். இருந்தாலும் நான் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ஒன்று அப்படியே பிடிக்கும் டயாங், நீ தான் லேட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, டே வந்து அப்போ எல்லாமே உன் பிளானா என்ன அப்படின்னு கேட்க, டே அப்படிலாம் யோசிக்காத, எதுவுமே என் பிளான் கிடையாது, எல்லாமே டெஸ்டினி தான். மேபி கடவுள் வந்து நான் உன்னை அதிகமாக லவ் பண்ணுறதால என்கிட்ட உன்னை கொடுத்துருந்தாலும் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்ல, டயாங் வந்து அப்போது நீ டயாங் ஐ லவ் யூ ஸோ மச், ஒன்று மட்டும்தான் எப்போவுமே. உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் வரலனாலும் நான் உன்னை மட்டுமே நினச்சிட்டு கடைசி வரைக்கும் எடுத்துருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, டேமே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு லவ் யூ டூ ஜங்குக் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. டேமே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஜேகே
நான் இதுக்கப்புறம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல டேயுமே சிரிச்சிட்டோம். இதுக்கப்புறம் அதுக்கு அவசியம் இருக்காது. அப்போ நம்ம திருப்பி ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஆமாம், ஃபேமிலிக்காக உன் அப்பா அம்மா, என் அப்பா அம்மா, உன் சிஸ்டர், ஹர்ஷோ எல்லோரையும் சேர்த்து வச்ச ஒரு மேரேஜ். டேயுமே சிரிச்சுக்கிட்டு சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே வந்து டே வந்து ஸ்கிப் ஆகுது. 2 பேருமே அவ்வளோ நிறையா லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். அவங்க ஃபேமிலிக்கிட்டேயுமே இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. அவங்க ஃபேமிலிக்குமே பயங்கர ஹாப்பி தான். ஓகே, எங்களுக்கெல்லாம் இதில் பிரச்சனையே கிடையாது, உங்களுக்கு யாரை பிடிச்சதா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஃபேமிலியுமே இதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஃபைனலாக நம்ம டேக்குக்கு வந்து ஒரு சர்ச்சில் வந்து 2 பேருமே வந்து வெட்டிங் வந்து பண்ணிக்கிறாங்க. அண்டு அந்த வெட்டிங் பண்ணும்போது அவங்க வந்து பர்சனலாக விஜய்க்கு வந்து தாய்லாண்டில் வந்து இவங்களை கல்யாணம் பிடிச்சிருக்கும் போது ஒரு கேங்கு, அந்த கேங்கையுமே வந்து பர்சனலாக வந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அந்த கேங் வந்து டேக்கும் ஜேக்கிக்கும் கிஃப்ட் பண்ணவும் ஜேகே சொல்கிறாங்க தேங்க்ஸ் பாஸ் அப்படின்னு சொல்ல, அந்த ஜாக் பையன் எதுக்கு தேங்க்ஸு, உங்களால் தான் எனக்கு என் டே கிடச்சேன் அப்படின்னு சொல்லுவோம். என்னாலே ஆமாம், நீங்கள் பண்ண அந்த சின்ன விஷயம் தான் எங்கள் லைஃப் இப்போ இப்படி வந்து நீங்கள் இது தேங்க்யூ ஸோ மச் பாஸ் அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணேன். இதில் நான் பண்ணுறது எதுவும் கிடையாது, எல்லாம் உன்னோட லவ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஜாக்குமே வந்து கிஃப்ட்டை கொடுத்துட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. ஃபைனலி 2 பேருக்குமே வந்து மேரேஜ் ஆகிடுச்சு. அண்டு இப்போ வந்து வெட்டிங் நைட்டு தான். வெட்டிங் நைட் அப்போ 2 பேரும் சைலண்ட்டாக உட்காந்துருக்காங்க. அப்போது டேங்க ஜெகி கிட்ட ஜங்குக் சொல்லிட்டேன், நீ என்னை அடிக்கடி ஒய்ஃப்னு தானே சொல்லுவேன்? ஆமாம், என் ஒய்ஃப் தான், இதில் என்ன சந்தேகம்? இல்லை நான் இப்போலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், நான் வந்து உன்னுடைய ஹஸ்பண்ட், இதான் என்னோடய ஒய்ஃபு. அதெல்லாம் முடியவே முடியாது, நான் தான் உன் ஹஸ்பண்ட், இதான் ஒய்ஃபு. ரிங்கு போடக்குள்ள போதும் நான் தான் ஃபஸ்ட்டு போட்டேன். ஸோ நான் தான் ஹஸ்பண்ட், நீ தான் ஒய்ஃப், அவ்வளோதான். அதெல்லாம் முடியாது. ஏன் நீ ஹஸ்பண்டாக நீ ஒய்ஃபாக இருந்தால் என்ன? அதெல்லாம் என்னால் முடியவே முடியாது, நான் தான் ஹஸ்பண்ட், நீ தான் ஒய்ஃபு அப்படின்னு 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்க. ஏண்டா இந்த நேரத்தில் விளையாடுறதாடா இது, என்னடா அவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, முடியவே முடியாது, நான் தான் ஹஸ்பண்ட், நீ தான் ஒய்ஃபு அப்படின்னு சொல்ல, கடவுளே சரி ஆனால் எனக்கு ஒரு நாள் தான். அதெல்லாம் முடியாது, எப்போவுமே நான் தான் ஹஸ்பண்ட், நீ தான் ஒய்ஃபு அப்படின்ட்டு வாய் பேசிட்டே இருக்கேன். நீ ரொம்ப பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கி வந்து ரேங்க் வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே அவங்களோட லைஃப் வந்து ஹாப்பியாக பிகின் ஆகுது. சொல்லத்தாண்டா இதோட இந்த ஒன் ஷாட் இங்கேயே வந்து எண்ட் ஆகுது. ஐ ஹோப் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம 2 பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்கடா. அப்புறம் தேங்க்யூ ஃபார் 100 சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி. ஓகேடா, இன்னும் அதிகமாக நம்ம ஃபேமிலி வந்து பெருசாகணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ சீக்கிரமாக நம்ம ஃபேமிலி வந்து பெருசாகிடும். தேங்க்யூ யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் கைஸ். ஐ லவ் யூ ஆல்.